श्री अमृतवल्ली नायिका समेत श्री हरितवारण परब्रह्मणे नमः। अस्मद्गुरुभ्यो नमः। अस्मत्सर्वगुरुभ्यो नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमद्दासरथे महागुरवे नमः। नीलातुङ्गस्तनगिरितटि शुद्धमुद्बोध्य कृष्णं पाराद्यं स्वं श्रुतिसरसिरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलाङ्कृत्य पुङ्क्ते गोदादस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। अन्नवयल पुதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு தெருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்பலையாய் நடினி வெங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்றைய பாசுரம் கற்றுக்கறவைகள் சொல்லக்கூடிய பாசுரம். இந்த பசுக்கள் பற்றின ஏற்றத்தை சொல்லக்கூடிய பாசுரம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். இல்லை, இந்த பாசுரத்தில் என்ன பண்ண, ஒவ்வொரு பாசுரத்தில் ஒவ்வொரு பெண் பிள்ளை எழுப்புறான்னு பார்க்குறோம். அதில் சிலதெல்லாம் திட்டி எழுப்புறா, சிலதெல்லாம் வந்து முறைச்சிண்டு எழுப்புறா, சிலதெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டி சீராட்டி அப்படி தான் எழுப்புறான்னு பார்த்தோம். பிள்ளாய் எழுந்திரான்னு எழுப்பினா, புல்லும் சிலம்பினகான்னு எழுப்பினா, பிள்ளாய் எழுந்திராயின்னு. பேய் பெண்ணேனா, அப்புறம் இல்லை நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னா, அப்புறம் கோது களமுடையாய் அப்படின்னா, அப்புறம் மாமான் மகளேன்னு ஒரு சொந்தக்கார பொண்ணை கூப்பிட்டா, அப்புறம் அருங்கலமே நீ வந்து இந்த கோஷ்டிக்கு ஆபரணம் போன்றவளே அப்படின்னு போன பாசத்தை கூட்டான்னு பார்த்தோம். இப்போ ஒவ்வொருத்தராக எழுப்புறாள். இந்த பாசனம் ஃபுல்லாகவே எழுப்புறா. இந்த பாசனத்தில் ஒரே ஒரு நாமா தான் வருது, எம்பெருமான் பற்றின நாம, ஒரே நாம தான். ஃபுல்லாக இவளை எழுப்புறது தான். யார் இவளை என்ன எழுப்புறா, என்ன சொல்லி எழுப்புறா அப்படின்னா, ஒவ்வொரு பெண்ணாக எழுப்புறத பார்த்தா முதல் பொண்ணை சுழுவாக எழுப்பினா, அதுக்கப்புறம் பொண்ணாக கொஞ்சம் கஷ்டமாக எழுப்பினா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எழுப்பினா, இன்னும் கஷ்டப்பட்டு எழுப்பினா. இந்த பாசத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுப்புறா. ஏன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கார்த்தால நாம் எவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்கிறோமோ அவ்வளோ தூரம் சுறுசுறுப்பு இருக்கும். இப்போ கார்த்தால 4 மணிக்கு ஒரு பொண்ணை எழுப்பினா ஈஸியாக எழுந்துட்டா, டக்குன்னு எழுந்துடுவா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக நான் சோம்பேறி தானே ஏறிண்டே இருக்கும். அந்த பிரம்ம முகூர்த்த காலம் முடிஞ்சு சூரியோதயம் வந்ததுக்கப்புறம் சூரிய வந்துடுத்துனா அப்போ ரொம்ப சோம்பேறி ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் என்ன நெகட்டிவில் போகும், மைனஸில் போகும். 5 4 3 2 1 0, அப்புறம் -1 -2 -3 அப்படி வருது இல்லையா. அது போல் சோம்பேறி தானே ஏறிண்டே இருக்கும். நமக்கு சத்துவ குணம் போயிடும், தமோ குணம் வந்துடும். லேட்டாக எழுந்துக்கிறேன்னா நமக்கு தமோ குணம் வந்துடும். அப்படின்றத சுட்டி காட்டுறா இந்த பாசுர படிக்கினால. ஒவ்வொரு பாசுரத்தினால நம்ம சொல்கிறா. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு எழுப்புறா. என்னென்னலாம் சொல்லி எழுப்புறான்னு பார்ப்போம். இவளை செல்வ பெண்டாட்டி அப்படின்றான். செல்வ பெண்டாட்டின்னு என்னென்னா, நல்ல செல்வங்கள் நிறைந்தவள் அப்படின்னா அது ஒன்று. ரெண்டாவதுனா இந்த கண்ணனையே செல்வமாக கொண்டவள். இவள் என்ன பண்ணனா, தூங்குறது எதனால் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னா, மேலோட்டமாக பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கான்னு, உள்ளாமல் அப்போ பார்த்தோன்னா அவள் கண்ணனோட படுத்துட்டு இருக்கிறதுனால ராசக்கிரீடை பண்ணிட்டு இருக்கா. நைட்டு ஃபுல்லாக அவள் வந்து படுத்துக்கிறதுக்கே என்னென்னா 1 மணி 2 மணி ஆகிடும். இந்த காலத்து பொண்ணு தான் வந்து வெளில எங்கேயோ போயிட்டு ஒரு மணி தான் வந்து படுத்துக்கிறா அப்படின்னா, இது அந்த காலத்திலே பண்ணிட்டா. ஆனால் அது சத்வ குணத்தோடு பண்ணுறா, இங்கே ரஜோ குணத்தோடு பண்ணுறா. அவ்வளோதான் வித்தியாசம். இந்த காலத்து பொண்ணு பண்ணுறது ரஜோகுணம், அந்த காலத்து கோபிகார்கள் சிஷ்யர் பண்ணுறது சத்வகுணம். ஏன்னா எம்பெருமானோடையே சேர்ந்து இருக்கிறது ராசக்கிரீடன்றது உசத்தியானது. நம்மளால் நினச்சே பார்க்க முடியாத ஆனந்தம். அந்த ஆனந்தம் அனுபவிச்சுட்டு இருக்கா. அப்படிப்பட்ட ஆனந்தத்தோடு தூங்கி கொண்டிருக்கிறா இவள் செல்வ பெண்டாட்டி அப்படின்றா. அப்படின்னா கற்று கறவைகள். இந்த கற்று கறவைகள் அப்படின்னா கன்றுகளுடன் கூடிய கறவைகள். இந்த இடத்துல பாசம் எது சொல்லும் முதல்ல ஆரம்பிக்கும் போதே கன்றுலேருந்து அந்த கற்று கறவைகள் கணங்கள் பல கறந்து அப்படின்னு. இந்த கற்று கறவைன்னா கன்றுகளோடு இருக்கக்கூடிய இந்த பசுமாடுகள். இவாளுடைய ஜீவனாதாரமே இந்த பசுமாடு தான். இந்த பசுமாடுக்கு உண்டானதை வச்சுருந்தா இவள் தொழிலே பண்ணுறா. அதை வச்சுருந்தா இவள் பண்ணிட்டு இருக்கா. பெற்றம் மேய்த்து உண்ணும் கிளத்தில் பிறந்து அப்படின்றா. என்னென்னா பெற்றம்னா பசு. இந்த பசுவை மேய்த்து அதனால் உண்ணக்கூடியவர்கள் என்னென்னா 2, அது கூடயே உண்ணக்கூடியவர்கள், அதனால் உண்ணக்கூடியவர்கள். எனக்கு அதுதான் வாழ்வாதாரம், எனக்கு சம்பளமே அங்கேருந்தா வருது அப்படின்னு, வீட்டுக்கு தேவை எல்லாமே அங்கேருந்தா வருதுன்றதுனால பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்த அப்படின்ற அந்த மாதிரி. ஆனால் கன்றுகளுக்கு ஒரு விசேஷம், பசுக்களுக்கு ஒரு விசேஷம், அதனால் கன்றுகள் விசேஷம்வா. இந்த கற்று கரங்கள் கன்றுகளும் கூடிய பல கணங்கள் இவர்கிட்ட எப்படி நான் சொன்னேன். இவகிட்ட இருக்கிற ஒரு பொண்ணுனா ஒரு 150 200 மாடு இருக்குன்னு சொல்லுவாள். அதுபோல் என்னென்னா இவள் பல கணங்கள். கணங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கூட்டங்கள்னு அர்த்தம். சிவகணங்கள்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவகணங்கள்னு சொல்லுவாள். அவள் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருப்பாள். சிவனால் சிருஷ்டி பண்ணவா. சிவன் சிருஷ்டி பண்ணானா அப்படின்னா சிருஷ்டி பண்ணிருக்கான் சிவன். எம்பெருமான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, தாமரப்பூவில் பிரம்மா வந்து பிறக்கிறார். பிறந்தோன்னு என்ன உள்ளுக்குள்ளே 1000 வருஷம் ட்ராவல் பண்ணுறார், ஒன்றும் தெரியல. திருப்பி ரிட்டன் வர 1000 வருஷம் வந்து எம்பெருமானை கேட்குறார். எம்பெருமானை பிரார்த்தனை பண்ணுறார். எம்பெருமான் எல்லாம் வந்து அப்போ அஜ்ஞானத்தில் இருக்கார்ல, எம்பெருமான் வந்து என்ன பண்ணார், அவருக்கு வித்தியை கொடுக்குறார். அதாவது என்ன, வேதத்தை கொடுக்குறார். வேதத்தை கொடுத்தோன்னே ஞானம் வந்துடுது. ஞானம் வந்தோன்னே என்ன பண்ணால் சிருஷ்டி பண்ணணும்னு ஆரம்பிக்கிறார். பிரம்மகுமாரர்கள் ஒவ்வொருத்தராக சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கார். சனத்குமாரன் சனத்தாதி குமாரர்கள் 4 பேர் அவர் பண்ணார். அப்புறம் ஒவ்வொருத்தராக பண்ணிட்டு இருக்கார். எல்லாருக்கும் என்ன பிறந்த உடனே வேத தியானம் பண்ணுறா. பண்ண உடனே என்ன பண்ணா, நாங்கள் பிரம்மத்தை தேடி போகிறோன்னு போயிட்டா.
ஏன்டா அப்படின்னா, நீயும் அதானே பண்ண, 1000 வருஷம் உள்ளுக்குள்ளே போனல, நான் கொஞ்ச நாள் போயிட்டு வந்துடுறேன், பெருமாள் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், இவாளும் கிளம்பிடுறான். என்னடா அப்படின்னு ரொம்ப கோபமாக இருக்கார். அந்த கோவம் வந்துடுது, ஏன்னா நாமளே பண்ண வேண்டியிருக்கே சிருஷ்டி அப்படின்னு சொல்லி கோபமாக இருக்கார். இப்போ ஒரு கம்பெனி ஒரு முதலாளி ஆரம்பித்தோடனே பிரிக்கிறது துடைக்கிறதுலாம் நம்மளா பண்ணிவிடுவோம், அவராக பண்ணுவோம், ஓனர் பண்ணுவானா? ஓனர் என்ன பண்ணுவான், கணக்கு வழக்கு பார்ப்பான், கஸ்டமரை போய் பார்க்கனா பார்ப்பான், சின்ன சின்ன. அப்போ ஒரு சின்ன வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு ஒருத்தர் அப்பாயின், அந்த வேலை பார்க்கறதுக்கு ஒருத்தர் அப்பாயின் பண்ணோன்னா அவருக்கு அதுக்கு ஒருத்தர் அப்பாயின் பண்ணோம்ல. அப்படி அப்பாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தார். ரொம்ப கோவப்பட்டார். அந்த கோவப்பட்டும் போது அந்த நெத்தியில் இருக்கிற பொட்டு இருக்குல்ல, அந்த பொட்டுலேருந்து ஒரு துளி வேறு கீழே வந்து விழுது, நல்லா கொதிக்கிற மாதிரி வந்து விழுது. அந்த வேர்வையில் வந்தவன் தான் சிவன். ருத்ரன் 11 ருத்ரர்கள். இப்போ 33 கோடி தேவர்களை பற்றி பேசும்போது ருத்ரர்கள் உருவா, ஏகாதச ருத்ர 11 ருத்ரர்கள். அதில் சிவன், அதில் வந்து 11 ருத்ரர்களில் நான் சிவனாக இருக்கிறேன்றார் எம்பெருமான் கிருஷ்ணர் பகவத்கீதையில். என்ன சொல்கிறாருன்னா, அந்த ருத்ரன் வந்தோடனே பயங்கர ரஜோகுணம், அப்படியே குதிச்சுன்னு இருக்கா சிவன். நான் என்ன பண்ணணுன்னா, பிரம்மாவுக்கு ஆனந்தம். எல்லாரையும் நான் பண்ணுறதுக்காகவே ஒருத்தரை படைச்சா, அவள் எங்கே இப்போ நான் கிளம்புறேன்னு கிளம்பிட்டா, இவன் என்ன நான் எதிரே பார்க்கல வந்தான், இவன் என்னடா அப்படின்னா என்ன சொல்லி நான் பண்ணுறேன். சரி ஓகே, இந்தா சிருஷ்டி பண்ணுன்னு அவங்ககிட்ட அந்த இது பவரை கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரான். திரும்பி வந்து பார்த்தாருன்னா இஷ்டம் வந்த மாதிரி படைச்சிருக்காரான். ஒருத்தர் கண் இங்கே, ஒருத்தர் காது இங்கே இருக்கணும், இங்கே இடத்துல காது இருக்கிறதுல கண்ணு இருக்கிறதுல மூக்கு இருக்கிறதுல வாய், இந்த பக்கம் ஒரு கை, பின்னாடி ஒரு கை, முன்னாடி ஒரு கால், சைடில் ஒரு கால், இப்படிலாம் இருந்தான். பிரம்மா வந்து பார்த்தாராம். இது மாதிரி கடகடான்னு படிச்சுட்டே இருக்காரு. அவருக்கு என்ன தோன்றதோ, அதனால கோவத்தில் வந்து சிவன் வந்து நல்லா உக்ரமாக இருக்கக்கூடியவர். அதனால் நான் கோவத்தில் பண்ணால் என்ன ஆகணும், இந்த மாதிரி தான் ஏடா கூடமா. திரும்பி பிரம்மா வந்து பார்த்தா என்னடா இது ஏடா கூடமா படிச்சு வச்சிருக்கே அப்படின்னா, இல்லை இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நீ எங்கெல்லாம் கூட்டின்னு கிளம்புன்ட்டா. நான் எங்கே போகிறது அப்படின்னா, இந்த உனக்கு ஒரு இடம் கொடுத்துறேன், கைலாயம் போய் அங்கே உட்காந்துக்கோன்னு சொல்லி அவர் கையில்னா, அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய தான் சிவகணங்கள். நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா கூட சிவகணங்கள் காட்டும்போது கொஞ்சம் வக்கரமாக தான் இருப்பாள், முன்ன பெண்ணாக இருப்பாள். ஏன்னா அந்த மாதிரி வக்கரமாக இருந்தவர். அந்த கணங்கள் படைச்ச உடனே என்ன பண்ண, நீ கிளம்பி போயிட்டு. அதுக்கு சிவகணங்கள்னு பேர், சிவக்கூட்டம் அப்படின்னு பேர். இப்போ இவகிட்ட இருக்கிற கணங்கள் பல கணங்கள் அப்படின்னா, கற்றுக்கறவை பல கணங்கள் அப்படின்னா, இந்த கறவை மாடுகள் இருக்கு இல்லையா, இந்த மாடுகள் பல கணங்கள்லாம் கூட்டமாக இருக்கக்கூடியது கணம். அது பல கணங்கள் அப்படின்னா, அதான் சொன்னேன், ஒரு 100-150 இருந்ததுன்னா ஒரு கூட்டம். அது போல பல அப்படின்னா ஒரு 1000-1500 இருந்தால் தான் வந்து இவகிட்ட இருக்கிற நார்மல் இவளோட சொத்து. அதில் ரொம்ப ஏழையாக இருந்தால் என்ன ஒரு 300-400 பசுமாடு இருக்கும்பா, ஏழைப்பா நான் அப்படின்ற அளவுக்கு இருப்பாள். இப்போ நம்ம ஒன்று வச்சுக்கிறதுக்கே கஷ்டப்படுறோம். ஒரே ஒரு மாடு மேய்க்கிறது அவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி இந்த மாட்டினுடைய விசேஷம் தெரியாதனால தான் யாருமே வந்து மாடு வளர்க்கலை. மாடோட விசேஷமே தனி. இந்த பசுமாடு இருக்கிற இடத்துல ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அது என்னென்னா, ஒரு பசுமாடு ஒரு தோட்டத்தில் பசுமாடு வச்சுருக்கா, கட்டி போட்டிருக்கா. இந்த 10 பசுமாடுலேருந்து ஒரு 100 மீட்டர்னு வச்சுப்போம், ஒரு அப்ராக்சிமேட் ஒரு டிஸ்டன்ஸ் அது இது போட்டிருக்கா, என்னன்னு தெரியல, 100 மீட்டர். அந்த 100 மீட்டர் தாண்டி ஒரு 120 மீட்டரில் ஒருத்தன் போய் நிற்கிறான், அந்த ரிசர்ச் பண்ண அங்கே நிற்கிறான். இங்கேருந்து அந்த பசுமாடு பக்கத்தில் ஒருத்தன் வந்து ஒரு சின்ன ஒரு கன்று மாதிரி வச்சுருக்கான், அது அளக்கக்கூடியது. அதை வச்சு இது பண்ணிகிட்டே இருக்கான். 120 மீட்டரில் இருக்கிற இவர் வந்து இப்போ மெதுவாக நடந்து வர்றார். அந்த 100 மீட்டருக்குள்ளே வந்தோடனே இதில் சவுண்டு கேட்குறது. என்ன சவுண்டு அப்படின்னா, இந்த ரேடியேஷன் கரெக்டாக வந்து இது பண்ணுறதான். ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் பவர் வந்ததுன்னா அந்த ஏரியாவில் இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுமா. அப்போ பசு இருக்கிற அந்த சுற்றி ஒரு பர்டிகுலர் ஏரியா, அந்த ஏரியாவில் நமக்கு ஆபத்து இருக்காது, அந்த ஃபுல்லாக பாசிட்டிவ் இதுவாக தான் இருக்கும். அது விசேஷம். இப்போ கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னா இல்லையா, அது சாதாரணமாக சொல்ல, சயின்டிஃபிக்காக தான் சொல்லியிருக்கா. ஏன்னா பெருமாள் இருப்பார், பக்கத்தில் பெருமாள் கோயில் போயிட்டு இருந்தால் நமக்கு சத்துவ குணம் வந்துட்டுருக்கோம், நம்மள சத்துவமாக இருக்கலாம், ஒரு விஷயம். ரெண்டு, இந்த விமானத்தில் ஒரு குச்சி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பி இருக்கும். இந்த கம்பி இருக்கிற ஒரு 50-60 மீட்டர் சரௌண்டிங்க்கு மின்னல் தாக்காது. அதை கோயில் வாசல் இருக்கிறது என்ன விசேஷம்னா, நமக்கு வந்து அது ஒரு பெனிஃபிட், செக்யூரிட்டி நமக்கு. அதுபோல் இந்த பசு இருக்கிற இடத்துல தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு பசுமாடாவது ஆற்றுல இருக்கணும், அது சிரேஷ்டம். அப்படின்னா பசுமாடை விட்டுருங்க. இந்த பசு போடுற சாணி இருக்கு இல்லையா, அந்த சாணிக்கு என்ன ஏற்றம் தெரியுமா? இன்றைக்கி புதுசாக ஃபாரினில் ஒருத்தன் ஒரு காருக்கு என்ன பண்ணிருக்கான்னா, இந்த சாணியை எடுத்து பெயிண்ட் அடிச்சிருக்கான். உள்ள ஏசி கிடையாது, உள்ள ஏசி தேவையில்லை. நிஜமாவே வெயில் காலத்தில் அவன் ஃபுல்லாக அந்த கார் யூஸ் பண்ணிருக்கான், உள்ளுக்குள்ளே வெப்பமே இல்லை வெயில் காலத்தில். கிராமங்களில் போனீங்கன்னா கூட இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன பண்ணுறான்னா, சைடில் வாசலில் இந்த சாணி வச்சு மொழுகி பண்ணுவாள், சைடு சுற்றி மொழுகுவா. அந்த ஒரு சின்ன குடிசை இருக்கும், குடிசைனா ஒரு சின்ன ஒரு 10க்கு 10 இருக்கும், 20 இருக்கும். அதை சுற்றி அந்த பசுமாடு அந்த சாணியை வந்து நல்லா திக்காக கரைச்சி அதை இடத்துல போட்டுருவா. சில ஆண்கள்லாம் அந்த சவுறு ஃபுல்லாக தடவுவா. இந்த சவுரில் தடவினா என்ன ஆகும் தெரியுமா? வெயில் காலத்தில் நல்ல குளுன்னு இருக்கும்ல, குளிர் காலத்தில் கொஞ்சம் வெப்பமாக இருக்கும். இந்த பசு சாணி பண்ணக்கூடியது, இது விசேஷமாக சொல்கிறது. அப்போ இந்த பசு சாணி பண்ணக்கூடியது இவ்வளோ விசேஷம் இருக்குது. ஒருத்தர் சில பேர் ரிசர்ச்சே பண்ணிருக்கலாம், பசு மாடுக்கு விஷம் கொடுத்து பார்த்துருக்கா.
கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் கொடுத்து பார்த்துருக்கா. ரிசர்ச் பண்ணுறான்னு விஷம் கொஞ்சம் கொடுப்பா, பாலை கறந்து பார்ப்பா, பால் அப்படியே இருக்கும். நேற்று கறந்தா மாதிரி விஷயம் இல்லாத பால் கொடுக்காத அப்படியே தான் இருந்தான். ஒரு வாரம் வரைக்கும் இதுதான். அப்புறம் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்த்தா அந்த பசு அந்த விஷத்தை மட்டும் தனியாக எடுத்து தன்னோட கண்டத்தில் வச்சுருக்கான். அதாவது ரிசர்ச் சொல்கிறான். அப்படி என்னன்னா, இன்றைக்கி நாம் என்ன பண்ணமோ, இன்றைக்கி சயின்டிஃபிக்னா என்ன, திரும்ப திரும்ப நான் சொல்கிறது, நாம் பண்ணதை ஆமாம் ஆமாம்னு சொல்கிறது தான் இன்றைக்கி சயின்ஸு. அது சொல்லக்கூடியவா சயின்டிஸ்ட்டு. நம்ம ரிஷிகளும் முனிவர்களும் தான் சயின்டிஸ்ட்டு. நம்மளோட சம்பிரதாயம் தான் சயின்ஸ். சாஷ்டாங்கமாக காத்தாலேருந்து ஒரு தடவை சேவிக்கிறோம். சந்தியாவந்தனம் பண்ணோம். சந்தியாவந்தனத்தில் யோகா அப்படின்வோம். யோகான்றது 3. யோகானாலே ஆசனம்னு நினச்சிட்டு எல்லாரும். யோகாவில் ஆசனம் 1, ஆசனம் பிராணாயாமம் மெடிடேஷன், இது 3 சேர்ந்தால் யோகா. இந்த யோகாவில் பண்ணுற ஆசனம்னால அதுக்கு யோகாசனம் வந்தது. அது யோகானாலே ஆசனம்னு ஆகிடுது. இந்த 3 வந்து சந்தியாவந்தனத்தில் இருக்குது. இதில் விட்டுருங்க, ட்ரெடிஷ்னாக விட்டுருங்க. லௌகிகமாக பார்த்தா கூட நீ சந்தியாவந்தனம் பண்ணால் அன்னைக்கு தேவையான யோகா உங்களுக்கு வந்துடுது. உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்குது, மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது, புத்தி ஷார்ப்பாக இருக்குது. இது வேறு வேணும். அப்போது பெரியவா சொன்னது எல்லாமே எதுக்குண்ணா, அவள் அனுஷ்டானம் பண்ணி நான் சொன்ன மாதிரி நான் ஒரு பூட்டு வந்து நானே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கும் கடையில் போய் 200 ரூபா வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. பைசா செலவு, நம்ம கஷ்டமும் உண்டு, எல்லாம் உண்டு. அதை பண்ணாமல் பெரியவா சொன்னது அப்படியே பண்ணாமல், அதனால தான் ஆண்டாள் சொல்கிறான், மேலையார் செய்வனைகள் வேண்டியன கேட்கு. மேலையார் என்ன சொல்ல, பெரியவா என்ன சொல்ல அது செஞ்சுது, நம்ம ஒரு பாதகமும் இருக்காது. அவ்வளோதான் விசேஷம். அப்படியாக இந்த பசுவினோட ஏற்றம் என்னன்னு இதை பற்றி பெரியவா நிறைய சொல்லியிருக்கா. இந்த பசுமாடு, இந்த பல கணங்கள் இருக்குது. இந்த பசுமாடு இருக்கிற இடங்கள் அது சுபிக்ஷமான இடம். அதனால் அந்த ஆயர்குலம் செழிச்சிருக்குன்னு பார்க்குறோம். இந்த பசுக்கள் கூட்டங்களாக கணங்களாக இருக்கக்கூடியது. இந்த பல கணங்கள் பல கறந்து அப்படின்னா, இப்போ இவ்வளோ பசுமாடு இருக்குன்னா எவ்வளோ கறக்கணும். அவர்கள் என்னென்னா குடம் குடமாக கலந்தார்கள்னா என்னென்னா, இப்போ ஒரு நம்ம பார்த்து ஒரு மாடு இருக்குது, 2 மாடு இருக்குது, ஒரு 5 மாடு இருக்குன்னு என்ன பண்ணோம், ஒரு பாத்திரம் 2 பாத்திரம் இல்லை, ஒரு பெரிய குடம் வரைக்கும் பிடிச்சிக்கலாம் இல்லையா. அதுபோல் அவகிட்ட 1000 மாடு இருக்குது. அப்போ என்னென்னா பல குடங்கள் பெரிய பெரிய குடமாக வச்சுட்டு இருப்பாள். அந்த பெரிய பெரிய குடம் நம்ம இருக்கிற ஆற்றுல இருக்கிற குடத்தை விட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு இருக்கிற குடம். அது அந்த குடம்னா இந்த மண்பாண்ட குடம். அதில் வந்து பாலை கறந்து வச்சுருவாள். அதில் தான் வந்து தேய்த்து வைப்பாள். ஒரு பக்கத்துலேயே அடுக்கி வைப்பாள். ஒரு 10 20 அது மாதிரி அடுக்கி வச்சுருவாள். அதில் துவச்சி வச்சுருவாள். பகலில் சாயங்காலத்தில் துவச்சி வச்சுருவாள். மறுநாள் காத்தாலேருந்தால் நல்லா தேயிர் இருக்கும். அந்த தேயிரை காலங்காத்தால் என்ன வேணால் கடைவாள். ஏன் இந்த காலங்காத்தால் கடையணும் தெரியுமா? வெண்ணெய் கடையிறா இல்லையா. நம்ம பார்த்து ஏற்கனவே பாசத்தில் எல்லாம் பார்த்தோம். அணைச்சாத்துன்னு வெள்ளை கூவின்னு இருக்குது, அது கேட்கல. மத்தினால் ஓசை படைத்த தேயிரளவும் உனக்கு கேட்கலையா? பக்கத்தில் உட்காந்து கடை 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 கறந்துட்டு இருக்கா. அந்த மத்தில் வரக்கூடிய சத்தம் கேட்கல. அவள் கையில் வளையல் போட்டிருக்கா, அந்த சத்தம் கேட்கல. அந்த ஆட்டத்தில் நம்ம கழுத்தில் இருக்கிற காசு மணி மாலை எல்லாம் ஆடுறது, அதுவும் சத்தம் கேட்கல. தூங்கிட்டு இருக்கேன்னு கேட்குறா. எப்போ கேட்குறா? 4 மணிக்கு கேட்குறா, 4:30 மணிக்கு கேட்குறா. அப்போ என்ன, 4:30 மணிக்கு அவள் மத்தினால் ஓசைப்படுத்த அப்படின்னு அந்த எப்போ கரைகிறான்னா, அப்போ கறந்தா தான் அந்த தேயிரில் இருக்கக்கூடிய அந்த வெண்ணெய் வருது இல்லையா, அந்த வெண்ணெய் உருகாது டக்குன்னு. நல்ல பட்ட பகல் 12 மணிக்கு சூரியன் பள்ளி இழிச்சிட்டு இருக்குன்னு சொல்லுவாள். அந்த நேரத்தில் நம்ம கலந்தோன்னா என்ன ஆகுனா, அந்த வெப்பம்ன்றது எல்லா இடத்துலையும் ஆற்றுக்குள்ளேயும் இருக்கும், அது வெளியே வெப்பம் இருக்கும். அந்த வெப்பத்தில் என்னென்னா அந்த வெண்ணெய் கரைஞ்சிடும், நெய் ஆகிடும், திருப்பி அதுலேயே உருகி போயிடும். அப்போ வெண்ணெய் எடுக்க முடியாது அதுலேருந்து. அப்போ நான் இவன் வெண்ணெய் எடுக்கக்கூடிய காலம் எதுனா, காலங்காத்தால் ஏந்து பல்ல கூட தேய்ப்பாமல் உட்காந்து இது மத்தினால் ஓசைப்படுத்து அப்படின்னு போகலாம். அதனால் அந்த காலத்தில் சொல்லியிருக்கான். அந்த காலத்தில் என்னென்ன நடக்கிறதுன்னு குறிப்பிட்டிருக்கான். அப்போ மத்தினால் ஓசைப்படுத்துன்றது எப்போது, காத்தால் 4:30 மணிக்கு. அப்போ 6 மணிக்குள்ளே அதை பண்ணிடணும். பண்ணாதான் சூரிய வெளிச்சம் வந்ததுன்னா என்னன்னா அந்த வெண்ணெய் கரைய ஆரம்பிச்சிடும். அதனால் அப்போ பண்ணணும் அப்படின்னா அது சொன்னான். மத்தினால் ஓசைப்படுத்த தெயிரளவும் கேட்டலையோன்னா, பாலளவும் கேட்டலையும் சொல்ல. அப்போ தெயிர்லேருந்து தான் வெண்ணெய் எடுக்கணும், பால்லேருந்து எடுக்கிறது கூட. இப்போ எல்லோரும் பால்லேருந்து தான் எடுக்கிறான். பால்லேருந்து எடுக்கக்கூடாது, தெயிர்லேருந்து தான் எடுக்கணும் அப்படின்னா. அப்படியாக இல்லைன்னா பலகரங்கள் கறந்து அப்படின்னு அந்த கூட்டம் நல்லா பானையாக பெருசாக கறந்து எடுத்து வச்சுருவா. இது மறுநாள் காத்தால் வந்து வெண்ணெய் ஆக்கிறதுக்கு அவள் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடுவா. அதுவாக அப்படியாக இருக்கக்கூடிய என்ன, அப்படி இருக்கக்கூடிய செற்றார் திரளழிய இவர்கள் யாருன்னா, இந்த பல கரங்கள் கறக்கக்கூடிய குளத்தில் பிறந்தவளே அப்படின்னு இவளை எழுப்புறான். இவளை எழுப்பி இந்த பாசனம் ஃபுல்லாக என்ன சொன்னேன், இவளை எழுப்புறது மட்டும்தான் இந்த பாசனம். அந்த பெண் பிள்ளை எழுப்புறது தான் இந்த பாசனமே, வேறு விருத்தாந்தமோ வேறு எதுவுமே கிடையாது. இதில் இந்த பெண் பிள்ளை எழுப்புறது மட்டும்தான் இதில் பாசனம். அப்படியாக இந்த பசுக்கள் இருக்கக்கூடிய, இந்த பசுக்களாலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆயர்குல கோகுலத்தில் இருக்கக்கூடிய பெண்ணினுடைய குழந்தையே அப்படின்னு எதுதான். அது இந்த பசுவனோட ஏற்றம். ஒரு வரி, ஒரு சென்டென்ஸே எதிராக ஒரு பசுவனோட ஏற்றம். பசுவனோட ஏற்றம் எந்த அளவுக்கு அப்படி இருக்குன்னா, காமதேனுன்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. நம்ம சொன்னேன் பார்க்கடல் கடைதா கடைஞ்சுன்னு, அதில் ஒவ்வொன்றா வெள்ளை கலர் யானை, வெள்ளை கலர் குதிரை, வெள்ளை கலர் பசு. வெள்ளை கலர் யானைக்கு ஐராவதம்னு பேர்.
வெள்ளை கலர் குதிரைக்கு உச்சைன்னு பேர். அதில் தான் அந்த கருடனோட அந்த இது பார்த்தோம். அப்புறம் இந்த வெள்ளை கலர் இந்த பசுமாடு இதுக்கு காமதேனுன்னு பேர். தேனுனா பசு, காமதேனு அப்படின்னா இஷ்டப்பட்டதை கொடுக்கக்கூடிய தேனு. நம்ம போய் அதுக்கிட்ட என்ன கேட்டாலும் சரி அது காமதேனு, என்ன கேட்டாலும் கொடுத்துருமா. இந்த காமதேனு வந்து தேவலோகத்தில் இருக்குது. இந்த தேவலோகத்துக்கு இந்த ராமரோடைய வம்சத்தவர் ஒருத்தர் திலீபன் ஒருத்தர். அவர் திலீபன் என்ன பண்ணுறாருன்னா போய் இந்திரனை போய் பார்த்துட்டு வரார். வந்துட்டு இவர் கல்யாணம்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருக்கார். ஆனால் குழந்தை பிறக்கலை. இவர் குலகுரு யாருன்னா வசிஷ்டர்கிட்ட போகிறார். இது மாதிரி இன்னும் குழந்தைய பிறக்கலையே, ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்போல்லாம் அவர்கள்லாம் 1000 வருஷம் 2000 வருஷம் 300 வருஷம் 500 வருஷம் வாழ்ந்தவா. ரொம்ப வருஷம் ஆகிடுது, 200-300 வருஷம் ஆகிடுது, இன்னும் குழந்தைய பிறக்கலையே என்ன அப்படின்னாரா. இவர் ஞானதிருஷ்டியில் பார்க்குறார். பார்த்துட்டு இல்லை இது போல் நீ வந்து தேவலோகத்துக்கு ஒரு தடவை போயிருந்தேன், இப்போ இந்திரனை போய் பார்த்து பேசிட்டு அவசர அவசரமாக வர வழியில் அங்கே காமதேனு வந்திருக்கு. அந்த காமதேனுவை நீ பார்க்காம வந்துட்ட, அதை வணங்காமல் வந்துட்ட அப்படின்றார். அந்த பசுவை வணங்காததுனால, பசுவை பார்த்தா வணங்கணும், அப்படி வணங்காதனால என்ன ஏற்பட்டதுன்னா உனக்கு சாபம் அது கொடுத்தது அப்படின்னா. அப்படி அது சாபம் கொடுத்துருந்தா எனக்கு தெரியணுமே அப்படின்னா. அந்த பசு ஆகாச கங்கை கிட்ட இருந்தது. அப்போ அந்த சாபம் கொடுத்தது, அந்த சப்தத்தில் உனக்கு கேட்கல, நீ வந்துட்ட, உனக்கு அது தெரியல, ஆனால் அது சாபம் கொடுத்துருது. என்னன்னா உனக்கு புத்திர பாகம் இல்லைன்னு சாபம் கொடுத்துருது அப்படின்னு. சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த காமதேனுவுக்கு ஒரு குழந்தை, அதுக்கு நந்தினின்னு பேர். அந்த நந்தினி வந்து பூலோகத்தில் இருக்குது, வசிஷ்டர்கிட்ட இருக்குது. அவர் என்ன பண்ணார்னா அந்த நந்தினி கிட்ட போய் நீ வந்து சிருஷ்டிசை பண்ணு, ஆனால் கைங்கரியம் பண்ணு. அது சந்தோஷப்பட்டதுன்னா என்னாகும், இன்னாருனாலும் நான் சந்தோஷப்பட்டேன்னு இந்த விஷயம் காமதேனு தெரிஞ்சதுன்னா உன்னுடைய பாவத்தை போக்கிடும், உனக்கு குழந்தை பாகம் கிடைக்கும்ன்றா. சரி ஓகேன்னு சொல்லி 2 பேர் ஹஸ்பண்ட் 2 பேர் என்ன பண்ணுறான்னா போகிறான். போய் அந்த நந்தினிக்கு சிருஷ்டிசை பண்ணிட்டு இருக்கான். அந்த இங்கே தொடச்சி விடுறது, குளிப்பாட்டுறது எல்லாம் பண்ணுறது, இந்த புல்லாம் எடுத்து போடுறது எல்லா கைங்கரையும் பண்ணிகிட்டு இருக்கான். அதே மாதிரி தோட்டத்துக்கு கூட்டு போய் மேய விட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த கிராமத்துலான் இருக்கா. கிராமன்றது என்ன, காட்டுக்கு நடுவில் இருக்கிறது தான் கிராமம். அந்த கிராமத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டால் காடு. இதெல்லாம் பண்ணுறது மேயறன்னு சொல்லி நேராக பண்ணுறதுன்னா காட்டுக்குள்ளே போயிடுது. இவருக்கு பயம், ஐயோ இப்போ நம்ம அது வந்து அதனுடைய அதிபதி நாம, அது ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு நாம தான் பொறுப்பு அப்படின்னு. அந்த காலத்தில் தர்மம் வந்து எல்லார்கிட்டையும் இருந்தது. இதுக்கு நான் பொறுப்புன்னு எதுக்குறவா இருந்தா. இப்போ என்ன, நான் பொறுப்பு இருந்தாலே எது கிடையாது சார், அவர் பார்த்துங்க, அவர்கிட்ட கேட்டுக்கொண்டுறா, அப்படியே மாற்றிடுறா. இதுதான் பிளேட்டை மாற்றுறதுன்னுவா. அப்படி இருக்கா. அவர் நான் ஐயோ நம்மளோட இதுவாச்சே, நாம தான் அதுக்கு அதிபதியாக இருக்கோம், நாம தானே பார்த்துட்டு இருக்கோம், அப்போ நம்மளோட இதில் வந்துடும், அது நம்ம போய் பார்க்கணும்னு சொல்லி பின்னாடி போய் ஓடி போய் பார்க்குறேன்னா. போய் பார்த்தா காட்டுக்குள்ளே போனால் ஒரு புலி. அந்த புலிக்கு முன்னாடி இந்த பசு இருக்குது. பசுக்கு முன்னாடி இந்த புலி நின்றுட்டுருக்கு. இந்த ராஜா பார்த்தோன்னே பயந்துட்டான். டக்குன்னு என்ன பண்ணுறான்னா, இவன் ராஜா வச்சே கையில் வில்லு இருக்குது, எடுக்கிறான். ஒரு வில்லை திருப்பி போடலான்னு போடுறான், இல்லை கத்தி எடுக்கிறான், வால் எடுத்து போடலான்னு போட்டான்னா கை அப்படியே நின்று போயிடுது. திருப்பி இந்த கையில் எடுத்து வால் எடுத்து போடலாம் பார்த்து இந்த கையை நின்று போயிடுது. முயற்சி பண்ணுறான், ஒன்றும் பண்ண முடியல. அப்போது கேட்குறான், நீ யார், நீ சாதாரண ஒரு புலியாக இருந்தால் இது பண்ணிருக்க முடியாது, நீ யார், அப்போ பேச ஆரம்பி, நீ யார் அப்படின்றான். இதை பற்றி அங்கே பக்கத்தில் ஒரு தெரியுது தாரு. அந்த தாருன்னா மரம்னு அர்த்தம். மரம் கட்டை ரெண்டுத்துமே தாருன்னு பேர். அந்த தாரு அது புண்ணிய தாரு. அந்த புண்ணிய தாரு இருக்கு இல்லையா, அந்த மரம் பார்வதி நட்டுட்டு போயிருக்கா. நட்டுட்டு போயிட்டு என்ன இங்கே காவலுக்கு வச்சுருக்கா. இதை நீ பார்த்துக்கோ. ஒரு வேளை இது இந்த இடத்து இந்த ஏரியா பர்டிகுலர் ஏரியா ஒரு 100 மீட்டருக்குள்ளே எது வந்தாலும் அது உனக்கு சொந்தம், நீ அதை அடித்து சாப்பிட்டுக்கோ, யாரும் உனக்கு கேள்வி கேட்க மாட்டான், அதுக்குண்டான சக்தி நான் உங்கள்கிட்ட கொடுத்துறேன்ட்டான். அதனால் எனக்கு அந்த சக்தியோடு இருக்கேன். நான் சாதாரண புலி இல்லை, பார்வதி கொடுத்த சக்தியோடு இருக்கக்கூடிய புலி நான். இன்னும் உன்னோட பசுமாடு என்னோட ஏரியாவில் வந்துருக்கு, இது என்னுடைய இறை, இதை நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னாரான். கிடையாது, தப்பு. தர்மம் பேசுகிறான், தப்பு. இதுக்கு நான் அதிபதி ஆகிட்டேன், இதுக்கு ஏதாவது ஒன்றா அதுக்கு நான் தான் வந்து சொல்லணும், இதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னோடது. அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா அதை விட்டுடுன்றானா. விடலாம் முடியாது, எனக்கு பசிக்கிறது, நான் சாப்பிட்டாகணும். 2வது பார்வதி எனக்கு கொடுத்துட்டுது, கடமை, நான் வந்துட்டுது, நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா. ஒன்று பண்ணு, பசுமாட்டை விட்டுரு, என்ன சாப்பிட்டுக்கோன்ட்டார் திலீபன். அது தர்மம். நான் ஒருத்தரை காப்பாற்றணும்னா எப்படி காப்பாற்றணும்னா என்னையும் மீறி காப்பாற்றணும், நான் போனாலும் அதை காப்பாற்றணும், அதுதான் தர்மம். அவன் சொன்னானா நான் காப்பாற்றுறேன் அப்படின்ட்டானா. அதை நான் காப்பாற்ற வேண்டிய என்ன பண்ண, நீ ஒன்று அந்த பசுமாட்டை விட்டுரு, நீ என்ன சாப்பிட்டுக்கொண்டா, நீ ராஜா இல்லையா, ஒரு பசுக்காக பார்க்குற, நான் உன்னோட விஷயத்துக்கே வரேன், ஒரு பசுக்காக பார்க்குறேன், உன்னை நம்பி எத்தனை ஜனங்கள் இருக்கு, அந்த ஜனங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாரு வந்து, அதை விட்டுட்டு இந்த ஒரு பசுக்காக பேசுறியா அப்படின்னா. இப்போ நான் ராஜா இல்லை, இந்த மாடோட சேவகன்,
இந்த மாட்டுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு நான் அந்த பசு மாட்டு கைங்கரியம் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். ஆனால் அந்த கைங்கரியம் பண்ணுறது தான் எனக்கு பிரதான அதுதான் முக்கியம். அதை நான் காப்பாற்றி ஆகணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, நீ விட்டுரு, நான் அவனை சாப்பிட்றேன் அப்படின்ட்டு, நீ என்ன சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டான். உடனே அவன் சொல்லிட்டான், அந்த இது வந்து சரி ஓகேன்னு எகிரி பாய் உதுகி வருது, வந்துட்டு கிட்ட வந்து நின்றுடுது. ஏன் கை கூப்பி நின்றுட்டான், தலை குனிஞ்சிட்டான், நிறுத்திட்டான். நின்ன உடனே என்ன பண்ணா, பாஞ்சு கிட்ட வந்து நின்றதுக்கப்புறம் என்ன சாப்பிட்லையா அப்படின்னா, டக்குன்னு அது ஒரு தேவதையாக மாறுறது. ஒன்றா அந்த இந்த புலி வந்து மறைஞ்சிடுறது. மறைஞ்ச உடனே அந்த பக்கத்தில் மரமும் மறைஞ்சு போயிடுறது. ஏன்னா அந்த மரத்துக்காக தான் புலி வந்து ரெண்டுமே மறைஞ்சிட்டு இருந்தது. அப்போ அந்த நந்தினி பேசுறது, நீ என்னை காப்பாற்றுறதுக்குன்னு வந்திருக்க, எனக்கு சேவகம் பண்ணணும்னு வந்திருக்க, நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் செக் பண்ணேன். நீ உண்மையிலேயே என்னை காப்பாற்றுறதுக்காக தான் இருக்கியா, இல்லை உனக்கு எதாவது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணால் யார்கிட்டயா போய் வேண்டுவான், எனக்கு பைசா கொடுக்குறவா தான் வேண்டுவான், முடிஞ்சு பைசா வாங்கினதுக்கப்புறம் மதிக்க மாட்டான், அந்த மாதிரி இருக்கியா, இல்லை உண்மையிலேயே நீ வந்து எனக்கு பொறுப்பாக இருக்கியா அப்படின்னு பார்க்குறது. அவன் நந்தினி சொல்கிறது தான், உன்னுடைய சேவைக்கு நாங்கள் மெச்சினோம், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. இதெல்லாம் தெய்வீக பசுக்கள் தானே இது சொல்கிறது. இது எப்படி தெய்வீக பசுன்னா, விஸ்வாமித்திரர் வந்து சைன்யத்தோடு வராராம். சைன்யம்னா எப்படி, ஒரு 1,00,000 பேர் 2,00,000 பேர். அப்போ விஸ்வாமித்திரர் வந்து ராஜா வந்து, எனக்கு சொம்புல ஜலம் கொஞ்சம் தீர்த்தம் கொடுங்க, பசிக்கிறது எதாவது கொஞ்சோண்டு கொடுங்க, நான் சாப்பிட்றேன், சைன்யம் எல்லாம் வெயிட் பண்ணுறேன் கிளம்பணும்னா. இல்லை எல்லாரையும் வர சொல்லுங்கள், நான் சாதம் போடுறேன்னா. விஸ்வாமித்திரர் இது வசிஷ்டர், அது ஒரு 1,00,000 பேர் இருப்பா, உங்களெல்லாம் தெரியாது, நீங்கள் வர சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன்ட்டாரான். வரா, எல்லோரும் உட்காரா, எல்லாருக்கும் இலைய போடுறா, எல்லாருக்கும் அப்படியே விருந்து, நல்லா விருந்து, பருப்பு வடை பருப்பு பாயசத்தோடு நல்லா விருந்து எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறா. இப்போ ராஜாவுக்கு ஒரு டவுட் வருது, எப்படி ஒரு க்ஷண நேரம் தான் பண்ணுறீங்க, ஒரு அரை மணி நேரம் இருக்கும், அரை மணி நேரத்தில் எப்படி 1,00,000 பேருக்கு சமைக்க முடியும்? நம்ம ஒருத்தரை தெளிவு பண்ணனாலும் 1 மணி நேரம் ஆகுது, எப்படி 1,00,000 பேருக்கு சமைக்கணும்? எங்கிட்ட நந்தினி இருக்குது, நந்தினி கிட்டே கேட்டால் அது எது வேணால் கொடுத்துரும், பாத்திரத்தை கொண்டு போய் வச்சுட்டு எனக்கு குழம்பு கொடுத்தா கொடுத்துரும், சாத்து வந்து கொடுத்தா கொடுத்துரும். அக்ஷய பாத்திரம் மாதிரி இந்த கிருஷ்ணர் வந்து இவர் இப்போ திரௌபதி கிட்ட ஒரு அக்ஷய பாத்திரம் இருந்தது. அந்த அக்ஷய பாத்திரம் என்னென்னா, சாப்பிட்டு கவுக்குற வரைக்கும் எதை கேட்டாலும் கொடுத்துரும், கவுத்துட்டோன்னா மறுநாள் காத்தாலத்தோட. அப்போ தான் அந்த துர்வாச முனிவரோட அது வேறு கதை. அது வரேண்ணா, இந்த நந்தினி நான் எதை கேட்டாலும் கொடுத்துருக்குது. நந்தினி யார்? காமதேனுடைய பொண்ணு. அப்போது காமதேனுடைய அந்த அம்சம் இல்லையா, அப்போ என்ன பண்ணுறது, அது கொடுக்குறது. இப்போ இதை வச்சு தான் பண்ணியா. அப்போ நான் சொல்கிறேன், இது உங்ககிட்ட இருக்கிறது தப்பு, என்கிட்ட கொடுத்துரு, நான் ராஜா எடுத்துன்னு போகிறேன், என்னோடய ஜனங்கள் எல்லாருக்குமே நான் சாதம் போட்டுறேன்னா. அது கிடையாது, நந்தினி இங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டாரான். இல்லை நான் உன்னை ஜெயிக்கிறேன் அப்படின்ட்டாரான். நான் உன்னை ஜெயிச்சு உன்னை கொலை பண்ணி நான் எடுத்துன்னு போகிறேன்டா, முடிஞ்சால் பார்த்துக்கோன்ட்டாரான். மொத்த சைன்யம் இவரோட அஸ்திரங்கள் எல்லாத்தையும் போடுறான். எல்லாமே எங்கே போச்சு தெரியுமா, அவரை உட்காந்து தபஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டு அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்காரான். கையில் ஒரு கமண்டலம் இருக்குது, கமண்டலில் உள்ள போயிட்டாலும் இந்த ரிஷிகளாம் ஒரு சின்ன ஒரு கொம்பு மாதிரி வச்சுருப்பான், அந்த கொம்பு அது உள்ளே போயிட்டான். இவருக்கு அப்போ தான் புரியுது தான் விஸ்வாமித்திரருக்கு என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்த ராஜான்னு சொல்லக்கூடிய அந்த வீரம், நம்மளுடைய அஸ்திர சத்திரங்கள்லாம் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே ஒன்றுமே இல்லை, அவருடைய கமண்டலத்தில் எல்லாம் போயிடுது. அப்போ அதுதான் விசேஷம், எனக்கு அது வேணும்னு கிளம்பினாரான். அதனால தான் க்ஷத்ரியனாக இருந்த விஸ்வாமித்திரர் பிராமணனாக மாறத்துக்கு என்ன பண்ணார்னா, பகீரத பிரயத்னம் பண்ணார். என்னன்னா பண்ணி பல விதங்களான கஷ்டங்கள் அனுபவித்து பிராமணனாகி, அந்த பிராமணன்லேருந்து ரிஷியாகி, ரிஷியிலேருந்து மகாரிஷியாகி, அதுக்கப்புறம் கடைசியில் தான் வந்து பிரம்ம ரிஷி ஆகிறார். வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி அப்படின்றார். எப்போனா தலை குனிஞ்சதுக்கப்புறம் ஏற்பட்டது. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம், இந்த கற்ற கறவை கரங்கள் படகலந்துன்னு சொல்ல வேண்டிய இந்த பசுமாடு பண்ணக்கூடிய விசேஷங்கள் என்னென்னா, சாதாரண விசேஷம் இல்லை. நம்ம பசுமாடுன்னு ரோட்டில் பார்க்குறோமே சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம், தேவையில்லாத நம்ம சாப்பிட்ற பசுமாடு எங்கன்னா அவங்க சொல்லுவான். எப்பயுமே பசுமாடு சாப்பிட்றது எல்லாமே தேவையில்லாதது, கொடுக்குறது எல்லாமே உசத்தியானது. பசுமாடு நம்ம என்ன போடுறோம், தவிடு போடுறோம், புண்ணாக்கு போடுறோம், வேண்டாததுலேருந்து வருது தானே. புல் போடுறோம், நம்ம சாப்பிட்றது கிடையாது, அது எடுத்து போடுறோமா புல். ரெண்டாவது, மூணாவது, ஆற்றுல கரமது இருமது எதாவது மிச்சம் மீதி இருந்துன்னா என்ன பண்ணுவோம், ஊசி போனால் அதை கொண்டு போடுறோம், சாதம் ஏதாவது பாயசம் கொண்டு வந்து போடுறோம், சாப்பிட்றது இல்லை. இது சாப்பிட்றது எல்லாமே வந்து வேண்டாதது. ஆனால் கொடுக்குறது எல்லாமே என்ன, நம்ம வேண்டியது இல்லை, நம்ம வேண்டினோம். ஐயோ இதெல்லாம் எனக்கு வேணும்னு வேண்டுறோம், அப்படிப்பட்ட விசேஷமானது. இந்த பால் இந்த மாடு சம்பந்தப்பட்ட எதுக்குமே தோஷம் கிடையாது, பால் தோஷம் கிடையாது. காய்ச்சின பால் கூட வாங்கி அது மேலே நம்ம சக்கரை போட்டு சாப்பிட்டுக்கலாம், ஆச்சாரமாக இருக்கவா கூட பால் சாப்பிட்லாம், மோர் சாப்பிட்லாம், இதுலேருந்து வரக்கூடிய வெண்ணெய் சாப்பிட்லாம், அதுலேருந்து வரக்கூடிய நெய் சாப்பிட்லாம். இது எல்லாமே வெளியில் வாங்கி சாப்பிட்லாம். நான் வெளில சாப்பிட மாட்டேன் ஆச்சாரம்னா கூட இதுக்கு தோஷம் கிடையாது. அது மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமானது. அதான் இது சொல்லும்போது சொன்னேன், சில பேர் என்ன பண்ணுவான்னா, சந்தியாவந்தனத்துக்கு முக்கியமானது நம்ம என்ன 3 விஷயங்கள் முக்கியம் ஒரு பிராமணனுக்கு. அந்த 3 விஷயத்துக்கும் 3 முக்கியம் அப்படின்னா, திரவியம் முக்கியம்,
அப்படியே சந்தியாவந்தன திரவியம் என்னது? ஜலம். ஜலம் தானே, வேறு எதுவுமே இல்லையா? அந்த திரவியம் வந்து கடல் ஜலமாக இருக்கணும், பூ சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஜலம் தான் இருக்கணும். இப்போ வானத்துலேருந்து மழை பெய்யுது, அதை நான் ஒரு பாத்திரத்தை பிடிச்சி சந்தியாவந்தனம் சுற்றி சார் எது மேலேயும் படல அப்படின்னு அது சுற்றி கிடையாது. வானத்துலேருந்து ஜலத்தை நேராக பிடிச்சி அதில் எதுவுமே பண்ண அனுஷ்டானாலேருந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அது பவித்திரம் இல்லை, அப்பவித்திரம். எதுனா பூ சம்பந்தம் இருந்தாலும் அது பவித்திரம். பூமியில் வந்து உழணும், அந்த பூமி சம்பந்தம் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த பூமி சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் டேங்கில் இருந்ததுன்னா 2 நாள் கெட்டு போயிடுது. பூமியிலே இருந்ததுன்னா 2 வருஷம் நாள் கெட்டு போகிறது கிடையாது. அது பூசம்பந்தம் இருக்கக்கூடியது. அதனால் அந்த பூசம்பந்தம் ரொம்ப முக்கியம். அப்போ என்ன, அந்த பூசம்பந்தம் இருக்கிற ஜலம் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, இந்த பாலோ தயிரோ மோரோ என்ன பண்ணால் ஒரே ஒரு ட்ராப் அந்த சொம்பில் விட்டுட்டு அப்போ அதை சுத்தி பண்ணிக்கிறான். சுத்தி பண்ணிவிட்டு அதை சந்தியாவனம் பண்ணுறது உண்டு. எப்பயுமே கிடைக்காத பட்சத்தில், எனக்கு இந்த ஐடியா அதே பண்ணிக்கிறேன்னு கிடையாது. கிடைக்காத பட்சத்தில், இல்லாத பட்சத்தில், கூடாத பட்சத்தில் இப்போ பண்ணுறது அந்த மாதிரி. அப்போது அதுக்கு அந்த விசேஷம் இருக்குது. எதுனா அதுனா அது கூட சேர்றது எல்லாமே பியூர் ஆகிடுறது, புனிதமாகிடுறது. அந்த பால் சேர்ந்துன்னா அது ஒரு புனித நம்ம வந்துடுறது. அதனால் சொல்லுவோம். அப்படியாக இந்த பசுவினுடைய ஏற்றங்கள் எல்லாமே, பசுவினுடைய எல்லாமே ஏற்றங்கள். அப்படிப்பட்ட கற்று கறவை கலங்கள் பல கறந்து இருக்கக்கூடிய இந்த கோகுலத்தில் இருக்கக்கூடிய இந்த மகான்களுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவளேன்னு கூப்பிட்றான். நீ எழுந்திராய் அப்படின்றா. அப்புறம் செற்றார் திரளடிய சென்று செரிச்சு. இவர்கள் யார்? இந்த கோகுலத்தில் இருக்கிறவர்கள் யாருன்னா, இந்த பொண்ணு யாருன்னு சொல்கிறான். எப்படி சொல்கிறா? முதல்ல சொன்னோம், குமாரன், நந்தகோபன் குமாரன், கொடுந்தொயிலன் நந்தகோபாலன் குமரன், கூர்வேல் கொடுந்தொயிலன் நந்தகோபால். இப்படி பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா? அதுபோல் நான் இவ யாழ்னா, இவள் யார், இவா ஊர் யார், இவா அப்பா அம்மா யார், இவா ஊர்க்கார எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட நீயே தூங்கலாமா அப்படின்னு இவளை எழுப்பிட்டுருக்கான். செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். செற்றார்னா எதிரிகள், திரள் அழிய அவளுடைய திறமை அழிய. திறமைனா என்ன? ஒரு வீரனுக்கு எது திறமை அப்படின்னா பலம் புத்தி, இது ரெண்டும் வேணும். புத்தி இல்லாமல் பலம் வேஸ்ட்டு, பலம் இல்லாத புத்தி வேஸ்ட்டு சண்டைக்கு இல்லையா? சண்டைக்கு எது தேவை? ரெண்டுமே தேவை. புத்தியும் வேணும், பலமும் வேணும். நல்ல பலம் இருக்குது, ஆனால் புத்தி இல்லைன்னா அவன் ஒரே ஒரு அடி அடித்து இந்த வர்ம கலையில் ஒரே ஒரு குத்தி படுக்க வச்சுருவான். எவ்வளோ பெரிய உடம்பு இருந்தாலும் விழுந்துடும் இல்லையா? அப்போ கரெக்டாக சண்டை போடணுன்னா அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்து அவன் அதை நம்மளை தாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவனை தாக்கணும். அப்போ அதுக்கு புத்தியும் வேணும். அப்புறம் செற்றார் திரள் அடியா. செற்றான எதிரிகள் அவரோட திரள் அடியா. எப்படின்னா அவளோட திறமைன்னு சொல்கிறது பலம் சொல்லக்கூடியது, புத்தின்னு சொல்லக்கூடியது, ரெண்டுத்தையுமே வந்து கலங்க வைக்கக்கூடியவர்கள். எப்படின்னா ஒரு அடி அடித்தா அவன் ஊந்துடுறான், பலம் இல்லையா? இப்போ 10 பேர் வரா, முதல் 2 பேர் அடிச்சுனே 3ஆவது யோசிக்கிறான், இவனை அடிக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறான். அடிக்கணும்னு கை வாங்கிட்டான் 3ஆவது ஆள். ஆனால் 2 பேர் அடி பார்த்தோன்னு என்ன ஆயிடுதுன்னா புத்தி பேதலிச்சிருது. என்ன ஆயிடுது? இப்போ இவன் அடிக்கலாமா வேண்டாமா, இவன் நம்மளை அடிச்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் வருது இல்லையா? அப்போ புத்தி பேதலிச்சிருது. அப்போது பலமும் வேணும், புத்தியும் வேணும். அப்படியாக செற்றார் திரள், அவளுடைய திரள் இருக்குல்ல, அந்த திரளை அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். இவ ஏதோ கோகுலத்தில் ஒரு சின்ன கொம்பு வச்சுட்டு ராஜாக்கள்லாம் கம்பு, இந்த கதை, கத்தி, வில்லு, அம்புலாம் வச்சுருக்காருல்ல. இவன் ஒரு கத்தி கபடா ஒரு கொம்பு தான் வச்சுருப்பான். கூர்வேல் கொடுங்க, அந்த வேல் ஒன்று வச்சு கொம்பு மேலே ஒரு வேல், இது மாதிரி தான் வச்சுருப்பான். இவகிட்ட வேறு எதுவும் கிடையாது, பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் கிடையாது. ஆனால் இவர்கள் திறமை வாழ்ந்தவர், அந்த திறமையை வச்சு தான் அவள் ஜெயிக்கிறான். அப்படின்னா செற்றார் திரள் அடிய சென்று செரு செய்யும். அவர்கள் திரள் அடியிற மயங்கிறாள்ல, அந்த மயக்கமாக வர்றதோ இல்லாது அந்த உடம்பு ஊந்துற அளவுக்கு அடிக்கக்கூடிய யாருனாவா சென்று செரு செய்யும்னா. சாதாரணமாக இப்போ நம்ம யாராவது எதிரி நம்மக்கிட்ட வரா, சண்டை போடுறதுக்கு வரா அப்படின்னா, வரவாக்கிட்ட சண்டை போடுறது ஒன்று. இந்த நாட்டில் ஒருத்தர் இருக்கான், அந்த ராஜா நம்மளை அழிக்கிறதுக்கு பிளான் போட்டுருக்கான், சைன்யத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, இப்போ வெயிட் பண்ண மாட்டா, நேராக அங்கே போய் யுத்தத்துக்கு போயிடுவா. ஏன்னா நீ இது மாதிரி சண்டை போடணுன்னே, வந்துட்டேன் வா சண்டை போடலாம் அப்படி. அந்தளவுக்கு வீரர்கள் இவர்கள். நம்ம சாதாரணமாக ஆயர்குல ஆண்கள், ஆயர்குல கோபகர்கள் நினச்சிட்டுருப்போம். இவ சாதாரண ஆளுல வீரர்கள் அப்படின்னா அது சொல்கிறா. செற்றார் திரளடிய சென்று செரு செய்யும். சென்று சென்று போய் சண்டை போடும், செரு செய்யும், சண்டை போடக்கூடியவர்கள் இவர்கள் மகான்கள், மகா வீரர்கள் அப்படின்றார். செற்று செரு செய்யும். ஆனால் இப்படி இருக்காளே இவாள் கூர்வேல் கொடுந்தொழிலுடன் நந்தகோபனா அப்படின்னு கொடுமையான தொழிலான்னு பார்த்தோம். இல்லை, காப்பாற்றக்கூடிய தொழில். அது எவ்வளோ கடினமாக இருந்தாலும் சரி அவள் செய்யக்கூடியவர்கள். அதனால் இவர்கள்லாம் குற்றம் ஒன்று இல்லாதவர்கள் தான், தவறு பண்ணல, தப்பு பண்ணல, துரோகம் பண்ணல, பின்னாடி குத்தல, அதெல்லாம் பண்ணல. என்ன பண்ணா, தனக்கு வேண்டியது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு டிஃபென்ஸுன்னு. இந்தியா வந்து டிஃபென்ஸு. இந்தியாவில் அஃபென்ஸுனா நம்மளா போய் அடிக்கிறது இல்லை, நம்மளை யாராவது அடிக்க வந்தால் தான் நாம் அந்த சண்டை போடுவோம். இந்தியாவுடைய நோக்கம் தான். இந்தியாவாக போய் நான் போர் புரியறேன்னு ஒரு இடத்துக்கு போனது கிடையாது 1947 அதனால தான் நம்மக்கிட்ட இருக்கிறது டிஃபென்ஸு. யாராவது வந்து நம்மளை அடித்தா கூட நாம் அதை தடுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய டிஃபென்ஸு. இப்போ டிஃபென்ஸ் மட்டும் இல்லை, யாராவது வந்து அடிக்கலாம், யாராவது நம்மளை தாக்க போகிறா அப்படின்னு தெரிஞ்சுதான். இப்போ இஸ்ரேல் வந்து நமக்கு எதிரி வச்சுக்கோல கிடையாது சொல்ல, அவன் நம்மளை தாக்குறான்னு தெரிஞ்சு தாக்குறான்னு ஒரு பிளான் பண்ணுறான்னு வச்சுக்கோ, நம்ம என்ன பண்ண போய் நேராக போய் பாம்பு போடணும் இல்லையா?
போட மாட்டோம். இந்தியானா சத்துவகுணம் இருக்கிறது. இன்னி வரைக்கும் இந்தியானா உலகத்தளவில் இருக்கக்கூடிய மதிப்பு என்னென்னா சத்துவகுணம் மட்டும்தான். இந்த சத்துவகுணன்றது நம்ம சித்தாந்தத்தில் மட்டும்தான் இருக்குது. சத்துவகுணம் தான் வேணும். மற்ற 2 குணங்களை என்ன இந்த 3 குணங்கள் இருக்கு இல்லையா, இந்த 3 குணங்களை ஒன்று ஏறிதுன்னா 2 அடங்கிடும். சத்துவகுணம் ஏறிதுன்னா ரஜோதுமா குணம் அடங்கிடும். ரஜோகுணம் ஏறிதுன்னா தமோகுணமும் சத்துவகுணம் அடங்கிடும். தமோகுணம் ஏறிதுன்னா ரஜோகுணமும் சத்துவகுணம் அடங்கிடும். அப்போ அதுதான் மேலோங்கி இருக்கும் இல்லையா. அதனால என்னன்னா சத்துவகுணம் மட்டும் மேலோங்கி இருந்துகிட்டே இருந்ததுன்னா என்னாங்கன்னா மற்ற 2 குணங்கள் அமைங்கிட்டே இருக்கும். நம்ம அந்த சத்துவகுணத்திலேயே ட்ராவல் பண்ணலாம். அப்போ எந்த கெட்டதும் பண்ண மாட்டோம், இந்த நல்லதும் பண்ண மாட்டோம். நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிட்டு இருக்கோம். அதுதான் அந்த சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயம் தான் இன்றைக்கும் டிஃபென்ஸ் வரைக்கும் சாதாரணமாக இல்லை. நம்ம ஏதோ பொலிட்டிக்கல் ஃபினான்ஸு அது மட்டும் இல்லை, ட்ரேட் இதில் மட்டும் இல்லை, ஈவன் மிலிட்ரி வரைக்கும் டிஃபென்ஸில் தான் வச்சுருக்கோம். ஏன்னா அந்த சத்துவகுணம் நம்மளை மேலோங்கி இருக்குது. இந்த அந்த சத்துவகுணம் இருக்கிறதுனால தான் 1000 வருஷமாக ஆண்டாலும் நம்மளால் மாற்ற முடியல. சொல்பமாக தான் மாற்ற முடியுது. அதிலும் சில பேர் பணத்துக்காகவோ இதுக்கோ தான் மாற்றுவான். அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடியது இவர்களே நான் செற்றார் சென்று செரு செய்யும் இருந்தாலும் குற்றம் ஒன்று இல்லாதவர்கள் யார் அப்படின்னா இந்த சம்பிரதாயத்தை இருக்கக்கூடியவர்கள். இந்த கோகுலத்திற்குள்ள மட்டும் இல்லை, இந்த சம்பிரதாயத்தில் நாம் கடைபிடிக்கிற எல்லாருமே என்ன குற்றம் ஒன்று இல்லாத அப்படின்னா நாம் எந்த குற்றத்தையும் செய்யக்கூடாது. ஏன்னா எம்பெருமான் அப்படின்னு அவன் திருவடியில் ஊந்துட்டோன்னா நம்ம பண்ணாத விஷயம் என்னதுன்னா குற்றம். நம்ம குற்றம் பண்ண மாட்டோம். ஏன்னா எம்பெருமான் காலில் ஊந்துட்டோம். இப்போ நமக்கு எம்பெருமானோட சிந்தனை வந்துடுது. அப்போ எம்பெருமானோடைய பார்வை நம்மக்கிட்ட வந்துடுது. நாம் பரநியாசம் பண்ணிட்டோம், பெருமானோட சரணாகதி ஆகிட்டோம்னா பெருமாள் நம்ம கண்டுப்பானா? அவன் பாட்டு நம்ம லட்சக்கணக்கான பேர் பரநியாசம் பண்ணிட்டு இருக்கா, லட்சம் பேர் சரணாகதி பண்ணிட்டு இருக்கா. அவன் என்ன பார்க்க போகிறானா அப்படின்னா அதான் சொல்ல, அவன் சர்வத்திரன். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். புலந்தான் இவன், தூணை புலந்தான் அவன், இவனை புலந்தான். எங்கே இருக்கானா? எல்லா இடத்துல இருக்கானா. அதான் பார்த்தோம் பராசரர் எல்லா அந்த வியாசம் வசிஷ்ட நப்தாரும் சக்தேர் பௌத்திர மக்காசம் பராசராத்ம. இந்த பராசருக்கும் இந்த வசிஷ்டர் என்ன பண்ணானா, நதி கரையில் போயிட்டு இருக்கும்போது அந்த பெண்கள் கேள்வி கேட்டதில்ல, அதுக்கு இவா கேள்வி கேட்டானா, அதையும் நீ தான் கேட்குறே தவிர அவர் ஏன் கேட்கலன்னு. அப்படியே அவர் எல்லாத்துலேயுமே பிரம்மத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடியவர். அது விசேஷம். அப்படி சொல்கிறா. அப்படி குற்றம் ஒன்று இல்லாதவர்களா என்னன்னா குற்றமே இல்லாதவர்கள், குற்றமே பண்ணாதவர்கள் யார் அப்படின்னா எம்பெருமான இடத்தில் சரணாகதி பண்ணவர்கள். குற்றம் பண்ணணுன்ற எண்ணமே வராதான். அப்படி எண்ணம் அவருக்கு வராமல் இருந்ததுன்னா அவளுக்கு அந்த சரணாகதி எண்ணம் வராது. தீனிக்கு தானிக்கு சரி போச்சா இல்லாது. நான் சரணாகதி பண்ணுறேன்னா நான் குற்றம் பண்ண மாட்டேன்ற எண்ணம் வந்ததுனால தான் நான் சரணாகதியை பண்ணுறேன். அப்போ நான் சரணாகதி பண்ணிட்டேன்னா குற்றம் பண்ண மாட்டேன். அப்போ நான் சரணாகதி பண்ணி குற்றம் பண்ணேன்னா நான் சரணாகதி பண்ணல, ஏதோ பேருக்கு ஏதோ அவ சொன்னா இவா சொன்னால் நானும் சரணாகதி பண்ணது. அதனால தான் சரணாகதி வரண்யா இது சமாஷ்டயனத்துக்கு கூட வற்புறுத்தி பண்ணுவான். ஏன்னா ஆற்றுல தொட்டு பண்ணோம் அனுஷ்டானத்துக்கு. வரண்யாசுக்கு என்ன பண்ணா சொல்ல மாட்டான், அவனாக உணர்ந்து பண்ணக்கூடியது. நீயா உணரணும். எப்போ இவன் இப்படி இன்னா அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணக்கூடியது. சரி, இதை மீறி ஒருத்தர் பரநியாசம் பண்ணிட்டா அப்படின்னா பெருமாள் சும்மா இருக்க மாட்டான். அவனை அந்த பாதைக்கு கொண்டு வந்துடுவான். அவனுக்கு 2-3 கொடுப்பான், இளைஞர் கொடுப்பான். அதுலேருந்து ஒரு இளைஞர் வரும். அந்த இளைஞர் அவனுக்கு யோசிக்க வைக்கும். அந்த யோசனை எங்கே போகும்னா எம்பெருமானோட திருவடிக்கிட்ட போகும். திருவடியில் கூட்டுடுவான். அது விசேஷம். அதனால் அந்த சரணாகதிக்கு உண்டான விஷயம். சரணாகதின்றது ஒன்றுமே இல்லை, நான் இல்லை. ஆழ்வார் சொல்கிறார், உனக்கு நான் சமர்ப்பிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்றார் ஆழ்வார். நான் உனக்கு சமர்ப்பிக்கலான் இருக்கேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்றார். நாமளும் அதான் சொல்கிறோம். நம்ம 2 பேருக்கு அவருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு அழகாக நிறைய பூக்கள்லாம் எடுத்து கட்டி மாலையாக போட்டு உனக்கு போடுறேன் அப்படின்னாராம். சொல்லிவிட்டு அப்புறம் யோசிச்சார், அடாடா இந்த புஷ்பத்தை நானாக படைத்தேன், என்னோடதா புஷ்பம் இல்லை, உன்னோடைய புஷ்பம் நீ தான் அதை மலர வச்சுருக்க, அதுக்குண்டான கைங்கரியம் பண்ணுறதுக்கு என்னையும் நீ தான் படைச்சிருக்க, அந்த படைப்பில் நான் தான் புஷ்பத்தை கண்ணி போடுறேன், அது உன்னோட காரியம், நீ உனக்கு கொடுக்குறது உன்னோடது உங்ககிட்ட தான் கொடுக்குறேன், நான் எனக்கு கொடுக்கல. சரி பழம் வாங்கி கொடுக்கலாமா? அந்த பழம் வேணால் அந்த பழத்தை படைக்கிறது நீ தான். நான் எதை கொடுக்கணும்னு நினச்சாலும் அது ஒன்றா. சரி இதெல்லாமே வேண்டாப்பா, நான் என்னையே உங்ககிட்ட கொடுத்துட்றேன்னா அதுவும் அபத்தம். ஏன்னா இந்த ஆத்மாவும் அவன் தான். அப்போ எனக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையேப்பா அப்படின்றான். கவலையோடு சொல்கிறான். நாம் என்ன சொல்கிறோம்? கையில் நிறைய கட்டுக்கட்டாக பணம் வச்சுட்டுருக்கோம், கட்டுக்கட்டாக தங்கம் வச்சுட்டுருக்கோம், வெள்ளி வைடூரியம் கோமேதகம் அந்த ரத்தினங்களால் மாளிகை நம்மத்துலேயும் இருக்குது. என்ன பண்ணுறோம்? பெருமாளுக்கு ஏதோ ஒரு உற்சவம் நடக்கிறது, ஒரு 500 1000 ஒன்று கொடுறானா, ஐயோ அந்த அளவுக்கு நம்மகிட்ட இல்லை சுவாமி, ஏழை அப்படின்றோம். நம்ம சொல்கிறதுக்கும் அவன் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் தான். அதான் சொல்லுவா, பெருமாளையே ஒருத்தர் பணக்காரனாகவும் ஒருத்தர் ஏழை படிச்சிருக்கான்னா, ஏழையாக படித்தவனா கைங்கரியம் பண்ணுறதுக்கு படிக்க வச்சுருக்கான், பணக்கார பண்ணி வச்சுன்னா அவனை அது செலவு பண்ணுறதுக்கு பண்ணி வச்சுருக்கான்.
கோவில்னு இருந்ததுன்னா உற்சவம்னு இருக்கும், உற்சவம்னா உபயதாரர் இருக்கணும், உபயதாரர் இருந்தால் தான் அந்த உற்சவம் நடக்கும். அப்போ உபயதாரர் முக்கியம். அப்போ அந்த உபயதாரர் யாராக இருப்பா? பணக்காரலாக இருப்பா, ஏழை இருக்க முடியாது. ஏழை நம்மனா வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போவான். இப்போ அர்ச்சனைக்கும் உபயம் பண்ணுறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குது? ஆனால் பெருமாளை பொறுத்த வரைக்கும் கிடையாது. இவனும் கைங்கரியம், அவனும் கைங்கரியம் தான். அந்த கைங்கரிய வித்தியாசம் இல்லை. அதை எங்கே பார்த்தோம்? ஸ்ரீனிவாசர்கிட்ட பார்த்தோம். இன்றைக்கும் மண்பானை தான் உள்ளே போகிறது. அவங்ககிட்ட இல்லாத தங்கம், வைரம், வைடூரியம் எதுவுமே இல்லை. இன்றைக்கி ஒரு கோயிலில் உண்டியலில் ஐஃபோன் கிடச்சிருக்கு, அது கூட இருக்குது. ஆனால் மண்பானை தான் அவனுக்கு உள்ளுக்குள்ளே போயிடுது. குலசேகர ஆழ்வார்படி தாண்டி உள்ளே போகக்கூடியது ஒரே ஒரு விஷயம், அந்த மாத்திரன்னு சொல்லக்கூடியது. அப்போ அவன் பெருமாள் என்ன பார்க்குறான்னா கைங்கரியத்தை பார்க்குறான், உள்ளே இருக்கிற ஆத்மாவை பார்க்குறான். அந்த ஆத்மாவை தான் நம்ம சமர்ப்பிக்கணும். அதுதான் வரநியாசம். அதைத்தான் ஆண்டாள் சொல்கிறா, இவனை பாடி முகில்வண்ணன் பேர் பாடின்றான். அதை நான் சொல்கிறேன்னா குற்றவிழி குற்றம் உண்டு இல்லாத என்ன குற்றம்னு ஒன்று பண்ணிட்டேன்னா என்ன ஆகிடுதுன்னா, நீ சரணாகதி பண்ணல, சரணாகதி பண்ணிட்ட அப்படின்னா நீ குற்றம் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரைட்டு கிளியர். அதான் நம்ம சம்பிரதாயத்தில் மட்டும் இந்த கிளியர்னஸ் இருக்கும். அது குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியன. நீ யாருன்னா இந்த கோவலர்னா இந்த கோகுலத்தில் இருக்கக்கூடிய ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய நீ பெண் பிள்ளாய் அப்படின்னா பொற்கொடியே அப்படின்றா. கொடி இவளேனா அழகாக இருக்கக்கூடியவளாம். எப்படி அழகாக இருக்கானா? கொடி போல இருக்கலாம். இந்த சினிமாலெலாம் அந்த பாட்டெலாம் போடுவாங்க, கொடி இடையாள் அப்படின்னு அந்த கவித்துவத்தில் சொல்லுவாள். இதெல்லாம் வந்து சில பேர் ஒரு பொண்ணு சாதாரண பொண்ணு சொல்லும்போது சொல்லுவாள். இதெல்லாம் வந்து மிகைப்படுத்துதல். ஆனால் ஆயர்குல பெண்கள்லாம் அழகு நிறைந்தவர்களாம். ஏன் அப்படின்னா இவர்கள்லாம் முனிவர்களும் யோகிகளும். பெண்களாக பிறக்கும்போது எப்படி பிறக்கிறான்னா அமோகமாக பிறக்கிறான், ஆச்சரியமாக பிறக்கலாம். நான் சொல்லுவாள், பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும் போல் இருக்கு சார். அந்த பொண்ணை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடணும் போட்டுருக்கலாம். அதுபோல் இவர்கள்லாம் பார்த்தோன்னே அந்த அழகு என்ன அப்பா மகாலட்சுமி கட்டாட்சம்னுவா. அந்த அழகுன்னு சில பேர் கருப்பாக இருப்பா, கலையாக இருப்பா, பார்த்தா சிரிச்ச முகமாக இருப்பா. கருப்பாக தான் இருப்பா, கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பா, ஆனால் சிரிச்ச முகமாக இருப்பா. அந்த கருப்போ அந்த அவலட்சணமோ அவகிட்ட தெரியவே தெரியாது. எது இருந்தா புன்னகை இருந்ததுன்னா. அப்போது அந்த அழகுன்றது ஒரு விசேஷம். அது அகமா புறமான்றது வேறு விஷயம். அழகுன்றது ரொம்ப விசேஷம். அதில் என்ன சொல்கிறேன்னா பொற்கொடியே அப்படின்றார். இந்த கொடி போல் இருக்கக்கூடியவனை, நல்லா ஒல்லியாக இருக்கக்கூடியவளே அப்படின்றா. அதுவும் இந்த கொடி எப்படி இருக்குன்னா நல்லா மின்னிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அதான் பொற்கொடியே அப்படின்றா. நீ சாதாரண கொடி இல்லை, பொற்கொடி அப்படின்ட்டா. ஏன்னா நல்லா தகன்னு மின்னிட்டு இருக்கேன். இந்த தங்க முலாம் பூசினா எல்லாமே வந்து நல்லா ஆச்சரியமாக இருக்கும். இல்லை தங்கத்தினாலே நம்ம போட்டுட்டோன்னா நான் உடம்பு ஃபுல்லாக தங்கம் போட்டுருக்கோம். இப்போ சில பணக்காரெல்லாம் என்ன பண்ணேன்னா உடம்பு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 8-9 கிலோ போட்டுருக்கா உடம்புல மட்டும். அது மாதிரி நிறைய பேர் இருக்கா. அது மாதிரி அதுபோல் என்ன அவன் பார்த்தாலே என்ன தெரியுது? அந்த பிரமிப்பு தெரியுது. அவள் முன்ன இருக்கா பின்ன இருக்கா அது வேறு விஷயம். ஆனால் அந்த தங்கம் என்ன பண்ணுறதா கொஞ்சம் அப்படியே தூக்கி காட்டுறது இல்லையா? அதுபோல் இவளுடைய அழகு தூக்கி காட்டுறதா. எப்படின்னா இவளுடைய பொற்கொடி ஒல்லியாக இருக்கா, அதுவும் நல்லா தகன்னு மின்னிக்கிட்டு இருக்கா. அது ரொம்ப விஷயம். அப்படியா இருக்கக்கூடியவளே, இது உண்மையோ இல்லையோ, ஏன்னா அவளை எழுப்புறதுக்காக சொல்லி ஆகணும். அப்படியா பொற்கொடியே அப்படின்றா. பொற்கொடியேனா கொடி போன்றவள், அதுவும் பொற்கொடி போன்றவள் இருக்கக்கூடியவையே. சரி, இது மட்டும் தானா அப்படின்னா புற்றளவர்கள் புனமையிலே அப்படின்றா. ஆச்சா, புற்று பாம்பு இருக்கக்கூடியது புத்து. அந்த புத்தில் இருக்கக்கூடிய பாம்பு அரவுனா திருமார்க்கு அரவு சென்றால் குடையாம் இருந்தால் சிம்மாசனமான்னு பாசல் வருது இல்லையா? அதுக்காக திருமார்க்கு அரவு. இந்த திருமார்க்கு இந்த பாம்பு இருக்குல்ல ஆதிசேஷனுக்கான இவன் யாருன்னா சென்றால் உடையாம். இதை பார்த்தோம். கிருஷ்ணர் பிறகுறான். பிறந்த உடனே என்ன பண்ணுறான்? நல்ல மழை, அந்த யமுனா நதி வழி வகுக்கிறது. அந்த வழி வகுக்கும் போது என்ன பண்ணுறான்னா மழையில் நனையக்கூடாதுன்னு ஆதிசேஷன் வந்து கொடைபிடிக்கிறான், கொடையாக வரான். இந்த நித்திய சூரியர்கள்லாம் சும்மா இருக்க மாட்டாலாம். பெருமாள் கிளம்பி போயிட்டார்னா பெருமாள் பின்னாடியே போயிடுவான். அவள் இருக்கிறது கூட தெரியாது. நரசிம்ம அவதாரத்தில் சக்கராயுதத்தை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சக்கரத்தாழ சேவிச்சிருக்கீங்களா? நரசிம்ம அவதாரத்தை சக்கரத்தாழ சேவிச்சிருக்கீங்களா? 2 கை வச்சு பழக்கிறான் இல்லையா? அந்த நகம் தான் சக்கரத்தாழ. அந்த இடத்துல சக்கரத்தாழ நகமாக இருக்கார். இவன் யாரும் சும்மா இருக்க மாட்டான். பெருமாள் எங்கே போனாலும் பெருமாளுக்கு என்ன உபகாரம் பண்ணும்? நம்மளால் பெருமாளுக்கு என்ன உபகாரம்? கோவிலுக்கு போகிறோம், பெருமாளை சேவிக்கணும்னா நம்மளால் என்ன உபகாரம்? ஒரு தொடப்பை எடுத்து பெருக்கான். தொடப்பத்தை எடுத்து பெருக்கிறது கேவலம் இல்லை, அது வசதி. நிறைய பேர் திட்டுவா, தீவிட்டி தலையான்னு திட்டுவா இல்லையா? பத்திக்காரா அப்படின்னுவா. புறப்பாடில் பெஸ்ட்டு கைங்கீரன்னா தீவிட்டி பிடிக்கிறது தான். ஏன்னா அந்த காலத்தில் வெளிச்சம் கிடையாது. இந்த தீவிட்டி வெளிச்சத்தில் பெருமாளே ஏழ முடியும், கோஷ்டியும் ஏழ முடியும். வேத பாராயணம் வந்தாலும் பிரபந்த பாராயணம் வந்தாலும் பெருமாள் இருந்தாலும் அச்சகாலம் இருந்தாலும் யாராக இருந்தாலும் போனோம்னா இந்த விளக்கு தான் முக்கியம். அப்போ தீவிட்டி கைங்கீரம் ரொம்ப விசேஷம். அது மாதிரி கோயிலில் போனால் என்னென்னா அர்ச்சகர் ஆராதனை பண்ணிட்டு இருக்கார், இது மடப்பள்ளி சுவாமி தெளிவு பண்ணிட்டு இருக்கார், மேனேஜர் கமர்ஷியல் பண்ணிட்டு இருக்கார், வாட்ச்மேன் கோயிலை காப்பாற்றிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் விட வசதி என்னென்னா போய் அந்த இடத்துல தும்பு துடைக்கிறது, பெருக்கிறது, ஒட்டடை அடிக்கிறது. இது விசேஷம். அது உசத்தியான ஒரு கைங்கரியம் அப்படின்னுவா.
அப்படியாக இந்த நித்தியசூரியன் என்ன பண்ண, பெருமாள் எங்கே போகிறார், எங்கே போனாலும் ஒன்று கொடையாக இருப்பேன், இல்லை செருப்பாக இருப்பேன், இல்லை நகத்தில் வந்து நகமாக இருப்பேன், சகதா நகமாக இருப்பேன், எப்படி ஏதோ ஒன்று ஏதோ ஒரு ரூபத்தில் நான் வந்துடுவேன். நீ பிரம்மச்சாரியாகவே இருந்தால் கூட உன் மாற நான் இருப்பேன்னு மகாலட்சுமி வந்து உட்காந்துடுறான் வாமனாவதாரத்தில். இவன் யாரும் அங்கே இருக்க மாட்டான், பெருமாளே இல்லை, இங்கே நமக்கு இங்கே நித்தியசூரி கிளம்புன்னு எல்லாம் கிளம்பிடும். அது போல் இது என்ன சொன்னான், புற்று அரவு. இந்த அரவு அப்படி சொல்லப்படுது, அரவுனா பாம்புன்னு அர்த்தம். இந்த புற்றில் இருக்கக்கூடிய பாம்பை போன்றவளே அல்குல். ஆனால் அல்குல்னா இடுப்பு. இவளோட இடுப்பு எப்படி இருக்குன்னா, பொற்கொடின்னு சொல்லிட்டா, ஒல்லியாக இருக்கக்கூடியவன்ட்டா. அப்போ அவளோட இடுப்பு எப்படி இருக்குன்னா, இருக்குது ஆனால் இல்லை. அந்த மாதிரி இந்த சினிமா டைலாக்ல வரும், இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு. அது போல் ஏன்னா இவளுக்கு இடுப்பு இருக்குது இல்லை, அது அல்குல் எப்படி இருக்குன்னா புற்று அரவு, ஒரு பாம்பு போல் வளைஞ்சி நெளிஞ்சிருக்கக்கூடியவள். இவ்வளோ அழகாக சொல்கிறான். ஏன் சொல்லணும், அப்பயாவது எழுந்துவா. ஒரு பொண்ணுக்கிட்ட போனே சொல்கிறோம், ஒரு அம்மாவும் பொண்ணு வருவா, உங்கள் அக்கா நான் பார்த்தே இல்லையே அப்படின்வா. ஏன்னா அந்த அம்மா கிட்ட ஏதோ ஒரு வேலை இருக்கு அவனுக்கு, அந்த வேலை முடிச்சாகணும். அதுக்கு என்ன பண்ண ஒன்று, உங்கள் அக்காவை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னா, நான் அக்கா இல்லை அம்மா அப்படின்வா. அது போல் என்னென்னா நம்ம கொஞ்சம் தூக்கி சொல்லி ஆகணும். என்னென்னா அப்படியாக என்ன கொடியிடையாள் அப்படின்வாள். அந்த கொடியிடை போட்டு இருக்கக்கூடியவளே புற்றரவல்கள் புனமயிலே அப்படின்றா. புனமயில் அப்படின்னா, புனம்னா காடு, காட்டில் இருக்கக்கூடிய மயில். இந்த மயிலுக்கு என்ன விசேஷம்னா, இந்த மயிலோட தோகை தான் கிருஷ்ணனுக்கு கிரீடம். மயில் தோகை அருந்துனா கீழே தரையில் விடுறதில்ல, கீழே விழுது. ஆனால் இதனோட ஏற்றம் எங்கன்னா எம்பெருமானோட தலையில் போய் நிற்கிறது. பெருமாளுக்கு கிரீடம் மயில் இறகுதான். இதுக்கு மேலே நம்ம கிரீடம் வைக்கணுமா அப்படின்னா, அந்த கிரீடம் வைக்கணும்னா அந்த கிரீடத்தில் ஒரு மயில் இருக்கணும். இவனோட ரூல் அப்படி. கிருஷ்ணனுக்கு கிரீடம் தான், கிரீடம் எதுனா மயில் தான் கிரீடம். வேடிக்கையாக சொல்லுவா, இந்த மேல்கோட்டையில் நம்ம வைரமுடி சேவை செய்கிறோம் இல்லையா, இந்த வைரமுடி எங்கேருந்தோ எங்கேயோ வந்தது. அது வேறு வழி இல்லாமல் இங்கே வந்துருந்தது. அது ஒரு பெரிய விசேஷமானது வைரமுடிக்கு. அது நடுவில் அது அந்த மேலே பறந்துட்டு இருக்கும்போது அது பார்த்து தான் இந்த கிரீடத்துக்கு ஏற்றவன் கிருஷ்ணன் தான் எடுத்தான். அப்படிப்பட்டது அந்த வைரமுடியாக இருக்கிற அந்த கிருஷ்ணனுக்கு ஏற்றது அப்படின்றது. அந்த மாதிரி சொல்லக்கூடியது. கிருஷ்ணனுக்கு என்ன வேணால் முடி நீ சேரு, ஆனால் அந்த கிருஷ்ணன் நீங்கள் பிரம்மோற்சவத்தில் சேருங்களேன், ஒரு சில சேவை வந்து ஆச்சரியமாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு சேவையும் சேவிக்கும் போது அதனுடைய அந்த பின்னணி தெரிஞ்சதுன்னா அதனோட சேவை நமக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். காளிங்க நர்த்தனம் ஒரு சேவை செய்வோம். காளிங்கன்னா இது பண்ணான். காளிங்கன் யாருன்னா அந்த கத்ருவனுடைய பையன், நாகலோகத்தில் வரல காளிங்க வாசுக்கி எல்லாரோட பையன். அந்த காளிங்கனை நர்த்தனம் பண்ணான். அது அந்த நர்த்தனம் தெரிஞ்சு அது ஏன் போனால் பண்ணான்னு தெரிஞ்சு அந்த காளிங்க நர்த்தனம் சேவிக்கும் போது அந்த நம்ம அந்த கதை ஞாபகம் வந்து அந்த காளிங்கனை பண்ணானே அப்படின்ற அந்த எண்ணம் வந்து அந்த எண்ணத்தோடு நம்ம சேவிக்க அந்த காளிங்க நர்த்தனம் சேவிக்கிறதுக்கே அது விசேஷம். சில பேர் பெருமாள் சேவிச்சா நின்று ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சேவிச்சுட்டே இருப்பாள். அப்படியே நானும் அதே மாதிரி தான் எங்கே போனாலும். இப்போ நம்ம பெருமாளே நித்தியம் நானே ஆராதனை தான் பண்ணிட்டு இருப்பேன். இல்லை எனக்கு முறை இல்லாதனால வந்தேன்னா எல்லா பெருமாளும் சேவிச்சுட்டு போவேன், ஒரு சில பெருமாளும் விட மாட்டேன். ஏன்னா அது அந்த அந்த அனுபவம் இருக்கணும். நம்ம பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய அனுபவம் தினமும் சேவிச்சா கூட சேவிச்சுட்டு இருப்பேன். நம்ம எல்லாம் இப்போ தேசிய கோயிலில் மேனேஜராக இருந்தேன். டெய்லி உள்ளே போவேன், 3-4 தடவை போக வேண்டி வரும். ஏதோ ஒரு காரணம் உள்ளே போக வேண்டி வரும். உள்ளே போனால் ஒரு தடவை எல்லா ரவுண்டும் எல்லா பெருமாளும் சேவிச்சுட்டு வந்துடுவேன். அங்கே ஒரு பட்டாச்சாரி இருக்கார், மணிமாமான் இருக்கார். அவர் என்னை திட்டுவார், லிட்ரலாக திட்டுவார். எத்தனை தடவை சேவிக்கிறது, போடாவில்லை சேவிச்சது போதும் போனா அப்படின்வார். அவர் ஜென்ரலாக பேசுறது அந்த மாதிரி தான் இருக்கும், போடாவில்லை அப்படின்வார். அந்த அனுபவம் இருக்கணும் பெருமாள். அந்த அனுபவம் தான் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். ஏன்னா உள்ள ஏதோ ஒரு ரீசன் உள்ளே போயிட்டோம், இந்த பக்கமாக போயிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு ஆஃபீஸ் காரியம், திருச்சியில் ஒரு டீலரை போய் பார்க்குறோம். என்ன சான்ஸு, ரங்கநாத சேவிச்சு வந்துடலாமே, ஒரு க்ஷணம் இப்படி பஸ்ஸு பிடிச்சா அப்படி போயிடலாம், இல்லை வண்டி எடுத்தால் போயிடலாம், கார் எடுத்தால் போகலாம், பெருமாள் சேவிச்சா வந்துட்டுருக்கலாம். கஷ்டமே இல்லை, 100 ரூபா டிக்கெட்டு 500 ரூபா டிக்கெட்டு சேவிச்சு வந்துடலாம். யாருமே சேவிக்கல, அட்லீஸ்ட் பெருமாள் தாயாராக சேவிச்சுட்டு வந்துடலாம் இல்லையா. ஏதோ ஒரு கோயில் பக்கம் வரப்போலாம், அது அந்த விசேஷம். அந்த பெருமாள் அனுபவம் ரொம்ப விசேஷம். எப்படின்னா ஒவ்வொரு உற்சவத்துலேயும் ஒவ்வொரு விதமாக சேவிக்கணும். அதில் நாயிகா பாவத்தில் சேவிக்கலாம் பெருமாள். அந்த நாயிகா பாவம் நேற்றுக்கு அந்த நாயிகா பாவத்தை பற்றி பேசணும். அதுபோல் அந்த பெருமாள் என்ன வேணுகோபாலம் திருக்கோலம்னு ஒன்று சேவிப்பார். அழகாக கீழே கண்ணுக்குட்டி பசு, மேலே கையில் புல்லாங்குழல் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே தலையாயதாக இருக்கக்கூடியது இந்த மயில் இறகு. இந்த மயில் இறகு கிரீடம் போல் இருக்கக்கூடியது. அதனால் அந்த மயில் அப்படிப்பட்டது ஏற்ற முடியுது மயில். அந்த மயில் இன்றைக்கும் நீங்கள் ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா, நான் ஸ்ரீரங்கம் முன்னாடிலாம் ஏதோ ஒரு ரீசனாக மாதம் போயிருந்தேன், அப்புறம் வாரம் போயிருந்தேன். அந்த ரங்கா கோபுரத்துக்கிட்ட வந்துட்டு, இப்போ பெரிய கோபுரத்தில் ரங்கா கோபுரம் வந்துட்டு லெஃப்ட்டில் கட் பண்ணி ரைட்டில் திரும்பி போனோன்னா, அது திரும்பும்போது நான் போகக்கூடிய காலம் கரெக்டாக 5:30-6 மணி இருக்கும். நான் பஸ்ஸை விட்டு இறங்கி அந்த பக்கம் போவேன். அப்படி போகக்கூடிய காலத்தில் இந்த மயிலோட சத்தம், கிளியோட சத்தம் ஆச்சரியமாக கேட்கும், ரொம்ப ஆச்சரியமாக கேட்கும். அந்த இடத்துல அந்த கோயிலுக்குள்ளே மயில் இருக்குது, அந்த தோட்டம் இருக்குது, தோட்டத்தில் மயில் இருக்குது. அந்த வாசல் குருவி கிளி எல்லாமே இருக்கும். இன்றைக்கும் போனாலும் நீங்கள் சேவிக்கலாம். அந்த கார்த்தால தான் சொன்னேன், கார்த்தால ஏந்து நம்ம என்ன வேணா இந்த பட்சிகள்லாம் வந்து அந்த காலம் கார்த்தால
நம்ம முதல் 2 பாசம் சேர்த்தோம் இல்லையா, அந்த பெண்கள் பிள்ளா எழுந்திரா பேய்முலை நஞ்சுண்டு என்ன புல்லும் சிலம்பினகான் இதெல்லாம் சொல்லலாம். இந்த காத்தால் இந்த பட்சிகள்லாம் என்ன பண்ணோன்னா அந்த கூவிட்டு இருக்கும். அந்த 5:30 மணிக்கு போய் பாருங்க, அந்த இடத்துல ஆச்சரியமாக அந்த சத்தம் கேட்கும். அதுபோல் நம்ம என்ன டைம் கிடச்சதுன்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் சேவிச்சுட்டு வந்துடும். அதுபோல் இந்த மயில் இருக்குன்றது ரொம்ப விசேஷம் எம்பெருமானுக்கு. அது அந்த அப்படி இருக்கக்கூடிய மயில் போன்றவளே அப்படின்னா நல்ல அழகாக நல்ல கலராக இருக்கக்கூடியவளே அப்படின்ட்டு இதை சொல்ல. அதுவும் எப்படின்னா புனமயிலே அப்படின்னா சாதாரணமாக லோக்கலில் இருக்கிற இது கிடையாது. காட்டில் எப்பயுமே சாதாரணமாக நாட்டில் இருக்கிறதுக்கும் காட்டில் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் அது கம்பீரம் ஜாஸ்தி, அழகு ஜாஸ்தி. ஏன்னா அது இயற்கையாக 100% இயற்கையாக கூட. இங்கேயா நாமளாவது செயற்கையாக ஊட்டுறதோ ஏதோ போடுவோம். ஏதாவது கிடச்சினா கொண்டு வந்து நம்ம ஆற்றுல ஏதாவது ஒரு பிராணிகளை வளர்க்குறோம்னா கிடச்சிதான் கொண்டு வந்து எக்ஸ்ட்ராவாக போடுறோம். எப்போ தேவையோ அது சாப்பிடும். புலி பக்கத்தில் மான் போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில இந்த சேனல்லாம் பார்த்துருக்கோம், டிவி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா புலி இருக்கும், பக்கத்தில் மான் சுற்றின்னு இருக்கும். புலி பாட்டுக்கு இருக்கும், தனக்கு பசிச்சா மட்டும்தான் இற தேடும். இல்லைன்னா அதை சில கதைகள்லாம் சொல்லுவாள். அந்த சிங்கம் வந்து படுத்திருந்தது, எலி போய் அது வந்து சீண்டித்து அப்படின்னு கதை சொல்லுவாள். ஏன் சீண்டித்து அப்படின்னா அது ஒன்றும் பண்ணாது. எப்படிப்பட்ட ஒரு இறை, ஈஸியாக பிடிக்கக்கூடிய இறையாக இருந்தாலும் கஷ்டமாக பிடிக்கிற இறையாக இருந்தாலும் தனக்கு பசி இருந்தால் மட்டும்தான் போய் பிடிக்கும். நம்ம தான் வாங்கி ஒரு 10 வருஷத்துக்கு எடுத்து வச்சுருக்கோம். வா ஆற்றுல நெல் மூட்டை 10 வருஷத்துக்கு நமக்கு இருக்குது, பருப்பு 4 மாதத்துக்கு இருக்குது. ஒன்றும் கிடையாது, நம்ம மட்டும்தான் அது. அந்த நம்ம இயற்கையை விட்டு வெளியில் வந்துட்டோம். அவள் இயற்கையோடு இருக்கா. அதனால் சொல்கிறேன், அப்படி இயற்கையோடு இருக்கக்கூடியது என்ன, காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள், அதில் பசு மாடு எல்லாமே இந்த இதுவாக இருந்தாலும் சரி. மாடு கூட காட்டு மாடு இருக்குது, பைசன் அப்படின்வா. பைசன்றது காட்டில் இருக்கக்கூடிய எருமை மாடு அப்படி இருக்க. அது போல் இருக்கலாம். இந்த காட்டில் இருக்கக்கூடிய இந்த பட்சி இது என்ன பண்ணுறது, இன்னும் ரொம்ப அழகாகவும் தைரியமாகவும் தெம்பாகவும் இருக்கக்கூடியது. ஏன்னா தனக்கு தானே இறையை தேடிக் கொள்ளுறது அப்படியா இருக்கக்கூடியது. இது என்னென்னா காட்டில் இருக்கக்கூடிய மயில் அப்படின்னா புனமயிலே அப்படின்றா. சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட. சுற்றத்து தோழிமார் எல்லோரும் இப்படி புனமயிலே போதந்தாய் அப்படின்னா நீ வந்து இன்னும் எழுந்துக்கோ அப்படின்னு எழுப்புறா. எப்படி நான் சொல்றேன்னா, சுற்றத்து தோழிமார், சுற்றம்னா சுத்தி முத்தி இருக்கக்கூடியவர்கள் சுற்றம், சுற்றத்தார் அப்படின்னா சொந்தக்காரர்கள். இப்படி எல்லாருமா குழுமா கூடி நாங்கள் இங்கே இருக்கோம். சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து. தோழிமார் இப்போ நாங்கள் எல்லாரும் நண்பர்கள் நேற்று பேசியிருக்கோம்ல, ஒரு கூட்டமாக ஒரு 20-30 பெண்களாக பேசியிருக்கேன். நம்ம இந்த நோம்பு நோக்கணும் பேசியிருக்கல, இதில் தோழிகள் உண்டு, இதில் சொந்த பந்தம் உண்டு, எல்லாம் உண்டு இல்லையா. நம்ம ஃப்ரெண்ட்ஸுனே ஒரு 10 பேர் குரூப் பார்த்தா ஒரு 2 பேர் அண்ணா தம்பியாக இருப்பாள், 2 பேர் கசினாக மாமா பையன் அத்தை பையன் இருப்பாள், 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாள். இது மாதிரி ஒரு கூட்டமாக இருக்கும் இல்லையா. அது போல் இங்கே இருக்க எல்லாருன்னா சொந்த பந்தமாகவும் இருக்கா, நண்பர்களாக தோழிகளாகவும் இருக்கானா. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நாம் நோம்பு நோக்கணும், நோம்பு நோட்டு கண்ணனை போய் சேரணும் அப்படின்னு சொன்ன உடனே ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்துட்டான். பெண்கள் கோபிகாக்கில் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, ராமாவதாரத்துலேயும் மற்ற முன்னாடி நடந்த எல்லா அவதாரத்துலேருந்து எதுவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, கிருஷ்ணன் ராமர் சொல்கிறானா, நான் உன்னை ஆலிங்கனம் பண்ணிக்கணுன்றாரான் ஒரு ரிஷி. நான் ஏக பதி விரத்தன், ஓகே, ஏக பத்னி விரத்தன். அதனால் என் பொண்டாட்டி தவிர வேறு யாரையும் பார்க்க நான் பார்க்க கூட மாட்டேன் அப்படின்னா, முன்னூறு ஒரு ஆணையை நான் ஆலிங்கனம் பண்ண மாட்டேன்ட்டாரான், எக்ஸப்ட் ஆஞ்சநேயர். ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து வானரம், அதனால் ஆலிங்கனம் பண்ண மாட்டேன். நீ என்ன பண்ணுறேன்னா வெயிட் பண்ணு, கிருஷ்ணாவதாரம் நான் வரேன். அந்த கிருஷ்ணாவதாரம் எவ்வளோ நேரம் ஆச்சு, அந்த தூபம் முடிகிற 2 செகண்டு 5-6 செகண்டு கிருஷ்ணாவதாரம் வந்து பண்ணிட்டு பண்ணான். அந்த அவதாரம் பண்ணுறேன், அந்த அவதாரத்தில் நீங்கள் வாங்கோ, எனக்கு இருக்கிற ஒரே வேலை கட்டிப்பிடிக்கிறது தான். இங்கே நான் பண்ணாத ஒரே வேலை கட்டிப்பிடிக்கிறது, அங்கே நான் பண்ணுற ஒரே வேலை கட்டிப்பிடிக்கிறது. அப்படின்னா என்ன கட்டிப்பிடினா, அரவணைச்சி போகிறது எல்லாரோடையும் அப்படின்றான். அது மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாரும் வந்து அங்கே உட்காந்துட்டான். அப்படி உட்காந்தவர்கள் தான் இவெல்லாம் சுற்றத்து தோழிமார்கள். இவருக்கு நான் எப்போ நமக்கு கிருஷ்ணானுபவம் கிடைக்கும், எப்போ நமக்கு ஒரு சிலருக்கு ராசக்கிரீடை, ஒருவர்களுக்கு கிருஷ்ணானுபவம், ஒரு சிலருக்கு சண்டை போட்டு அவருக்கு இது பண்ணுறது மோட்சம் கொடுக்கறது. இது போல் எல்லாருமே என்ன, நான் வந்தது எதுக்குன்னா உன் கையால் பட்டு நீ என்னை கொலையே பண்ணால் கூட உன் கைப்பட்டதுன்னா போதும் எனக்கு, அதை விட மோட்சம் என்ன இருக்குது. நம்ம சொன்னோம் கிருஷ்ணர் என்ன படுத்துட்டு இருக்காரு, மாடு மேய்ச்சிட்டு படுத்துட்டு இருக்காரு. கிருஷ்ணர் தலை மேலே உன்னத்தினோட ஒரு ஜீவாத்மாவனுடைய கால், அதை கூட யோசிச்சிடலாம். கிடைக்காத ஒரு பெரும் இது கிருஷ்ணனுடைய திருவடி இருந்தது அவன் மேலே. அப்படி தான் தூங்குவா. இருக்கிற கொஞ்சோண்டு சின்ன மரத்து நிழல், அந்த நிலையில் 8 பேர் படுத்துக்கணும். அந்த 8 பேர் எப்படி பண்ணலாம், ஒருத்தர் கட்டிப்பிடிச்சுன்னா 10 ரூபா. அடியானுக்கு அந்த அனுபவம் உண்டு. எப்படின்னா என்னோடய கசின்ஸ் எல்லோரும் இருப்பா, சின்ன வயசில் எல்லோரும் ஊருக்கு உற்சவத்துக்குன்னு போவோம், இல்லை எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு அதுக்கு போனால் அங்கே நாங்கள் பசங்க எல்லாருமே வந்து ஒரே ஏரியாவில் கட்டிப்பிடிச்சி 8 பேர் 9 பேர் படுத்துட்டுருப்போம். ஒரு சாதாரண பெட்டில் 2 பேர் 3 பேர் படுத்துப்போம், நாங்கள் 8 பேர் படுத்துட்டுருப்போம். அது அந்த காலத்தில் அந்த இதுதான் நமக்கு அது கிடைக்கக்கூடியது, அந்த அனுபவம்.
அந்த அனுபவத்தில் இவா இருக்கா என்னன்னா, அந்த மரத்தடியில் இருக்கக்கூடிய சின்ன கேப்பில் 8 பேர் படுத்துட்டுருக்கா, ஒருத்தர் மேலே ஒருத்தர் படுத்துட்டுருக்கா, ஒருத்தர் கட்டி பிடிச்சி படுத்துட்டுருக்கா. என்னன்னா இவன் கால் அவன் தலை மேலே, அவன் கால் இவன் தலை மேலே. இதை விட ஒரு என்ன வேணும்? இப்போ எம்பெருமான் வந்து அவன் தலையில் கால் வைக்கிறான்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த செகண்ட் காலில் ஊந்துடும். அவங்க முதல்ல காலில் ஊந்துடும். எதுக்குண்ணா? நீங்கள் உன் தலை முதல்ல நீ என் தலை உன்னோட காலை என்கிட்ட கொண்டு வராத, நான் என் தலை உன் கால் கிட்ட கொண்டு வர வச்சுட்டு. இதை விட வேறு என்ன விசேஷம் வேணும்? அப்படியான அனுபவம். அப்படியா சொல்லலாம். இப்படிப்பட்ட சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து. என்னன்னா இந்த கிருஷ்ணானுபவம் நீ சொல்லிட்ட பத்தியா, கிளம்பிட்டோம் நாங்கள் உடனே நேராக நான் வந்து நிற்கிறோம் அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் இவையா ஏந்துக்கல அப்படின்னா இவன் அந்த கிருஷ்ணானுபவத்தை இருக்கிறதுனால தான் ஏந்துக்கல. இது ஒன்றுத்துக்கு ஒன்று சலைச்சது இல்லை அப்படின்னுவால. இது 2 பேர் இருக்கிறதுல ஒன்றுத்துக்கு ஒன்று சலைச்சதில்லை, ரெண்டும் உபதிரவத்தில் பேர் போனது அப்படின்வா. அது உபதிரவத்தில். இதெல்லாம் பெருமாள் அனுபவத்தை வேலை ஒருத்தரை சலைச்சதில்லை. 2 பேர் என்னன்னா அதுதான் ஆண்டா சொல்கிறா, நீ தனியாக அந்த இடத்துல வந்து கிருஷ்ணானுபவம் பண்ணாத, வா வந்து சேர்ந்து எங்களோட சேர்ந்து போய் கூடியிருந்து குழந்தையோட ரெம்பாவை பண்ணலான்னு கோபிகா ஸ்ரீ மட்டும் இல்லை நப்பின்னையும் கூப்பிட்றா. நப்பின்னை யார்? பொண்டாட்டி. நீலாம் தனியாக கிடையாதா, நீ நான் எங்களை மாதிரி தான், நானும் நீ லீகல் பொண்டாட்டி, நான் இல்லீகல் பொண்டாட்டி, அவ்வளோதான் வித்தியாசம். நாங்களும் உன்னோட அதே அனுபவத்தில் தான் இருக்கும், ஒன்றும் டிஃப்ரென்ஸே கிடையாது, நீ வா அப்படின்றா. அவளும் வந்துடுறா. ஏன்னா கிருஷ்ணானுபவம், கிருஷ்ணன் புருஷன், மற்ற அத்தனை பேரும் நான் ஆம்பளையா பொம்பளையா அலியா எதுவுமே கிடையாது. நான் யார் அப்படின்னா அவன் தான் புருஷன், நம்ம எல்லாரும் ஸ்ரீகள். பெருமாள் யார் அப்படின்னா ஆண் அல்லன், பெண் அல்லன், அல்லா அலியும் அல்லன். சொல்ல பெருமாள் வந்து ஆணா இல்லை, பெருமாள் வந்து பெண்ணா இல்லை, பெருமாள் வந்து 2ம் இல்லாமல் அலியா அப்படின்னா இல்லை, 3மே இல்லைன்னா அப்போது விதண்டவாதம் என்ன வருது? உங்கால் ஆம்பளை கூட இல்லையா அப்படின்வா. அங்கே தான் பெருமாள் ட்விஸ்ட், ஆழ்வார் ட்விஸ்ட் வச்சுருக்காரு. என்னன்னா ஆண் அல்லன் இன்னு வந்தா என்ன அர்த்தம்? ஆண் அல்லல் வரலையே, ஆண் அல்லன் பெண் அல்லன் அல்லா அழியும் அல்லன் அப்படின்னா நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆண் பெண் அழின்னு நினச்சிட்டு இந்த கேட்டகிரியில் அவன் புருஷன், உத்தமன். உத்தமன் பேர்பாடின்றால ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடு, அவன் உத்தமன். அந்த கேட்டகிரி வேற, அது நமக்கு தெரியாது. நம்ம கேட்டகிரி வேற, அது அவனுக்கு தெரியும். அதனால் நீ நினைக்கிற மாதிரியான ஒருத்தன் கிடையாது, அவன் அதற்கும் அற்பாற்பட்டவன் அப்படின்றதான் இந்த வச்சனம். அது சொல்ல ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அழியும் அல்லன் அப்படின்னா அவன் யார்? இன்னு அவன் தான் புருஷன் தான். அவன் ஒருத்தன் தான் புருஷன், மற்ற எல்லாரும் ஸ்திரீ, அந்த நாயிகா அபாவம் அதான் சொல்கிறான். அதுபோல் நின்முற்று இவரெல்லாம் என்ன பண்ணனா சேர்ந்து வந்து நின்முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேரை பாட. நீ என்ன பண்ண, நல்லா உள்ள தூங்கிட்டு இருக்க, அந்த கிருஷ்ணானுபவம் நீ தனியாக பண்ணக்கூடாது, நானும் வந்திருக்கேன், எங்களோட சேர்ந்து நீ வா, நீ வெளியில் வா, வந்து எங்களோட சேர்ந்து பண்ணணும்னு நப்பின்னை வரைக்கும் போய் கூட்டின்னு போறாயோ. அப்படியான அனுபவம் கூடியிருந்து குளிர்ந்தேவா. அது சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து எல்லாரும் வந்துட்டோம். பின்னாடி ஒரு பாசம் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள், ஒரே வாசனம், ஒரே ஒரு வார்த்தை மாதிரி 3 வரும். போந்தாரோ போந்து போந்தெண்ணிக்கொள். எல்லாம் வந்துட்டாளாண்ணா, வந்துட்டா, நம்ப மாட்டானா, நீ வந்து நிற்கோ. என்ன ட்ரிக் அப்படின்னா அப்போ வர வச்சிடலாம்ல வெளில, நீ ஏதோ ஒரு காரணம் சொல்லி வெளில வர வச்சுடு, அப்படியே தூக்கி எல்லாருக்கும் அந்த குரூப்பில் போட்டுரு. சுற்றி ஒரு கயிறு இருக்கும், அதை விட்டு வெளில போக முடியாது, 4 பேர் சுற்றி நின்றுருப்பா காவல் காலம். அது வெளில எகிரி குதிக்கலான்னா கயிறை தாண்டி தான் குதிக்கணும். கயிறு தாண்டி குதிக்கணும்னா அப்படி எகிரணுன்னே டப்பான்னு அனுப்பிடுவான். வெளில வர வைக்கிறது தான் உன் வேலை. ஆண்டவளோட வேலை என்ன? நீ போ, முன்னாடி போ, கொஞ்சம் பேசி வெளில எடுத்து வந்துடு, கையை பிடிச்சி நாங்கள் தூக்கி குரூப்பில் போட்டுறோம். அப்போ என்ன குரூப்போடு போய் ஆகணும். இந்த ஆடு மந்தை போகும் இல்லையா, வேறு எங்கேயும் போகாது. முதல் ஆடு எங்கே போகிறதோ அந்த அந்த அது பக்கம்தான் பின்னாடி 100 ஆடு இருந்தாலும் போகும். அதுபோல் என்னென்னா இந்த ஆண்டாள் எங்கே கூட்டின்னு போகிறாளோ பின்னாடி எல்லோரும் கூட்டு போயிடுவான். என்னென்னா இந்த ஆண்டாள் யாருன்னு இவளுக்கு தெரியும் இல்லையா, அது போல் அப்படின்டா. இந்த சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாடு. இப்போ தான் கிருஷ்ண பெருமாளே வரான், இது வரைக்கும் வரல. பாசனம் முடிய போகிறது, முடிகிற இடத்துல தான் பெருமாளே வரான். முகில் வண்ணன் பேர்பாடன்னா நின் முற்றம் புகுந்து அப்படின்டா. இப்போ என்ன பண்ணுறான்னா இந்த பாசத்தில் ஃபுல்லாக திட்டிகிட்டே இருக்காங்க, என்ன தூங்கிட்டு இருக்கே ஏந்திரிக்க கோவம் வந்துடுது இவளுக்கு. என்ன பண்ணுறதுன்னா ஒரு நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிறோம், கார் எடுத்துக்கிறோம், அது 4 பேர் கூட்டு 4 பேர் பிக்கப் பண்ணோம். நான் வந்து கார் எடுக்கிறேன், 4 பேர் பிக்கப் பண்ணோம். முதல்ல ஒரு ஆளை கூப்பிட்றேன், இதோ வரேன்னு சொல்லி 10 நிமிஷம் கழிச்சு வரான், என்னடா வந்து ஏற்றிக்கிறோம். 2வது போடுறோம், அவனும் 10 நிமிஷம் ஆகிறான். 3வது ஆள்கிட்ட போகிறான், லேட் ஆகினா கத்திடுவோம், கோவம் வந்துடும், கத்திடுவோம், கடக்கடான்னு கத்திடுவோம் இல்லையா. அதுபோல் இவள் கத்தா சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் புரியுறது அவளுக்கு. இல்லை நேராக வரா. சுற்றத்து தோழிமார் எல்லோரும் நின் முற்றம் புகுந்து அப்படின்னா உன் முற்றத்துக்கு வந்து இல்லை புகுந்து அப்படின்றா. ஆனால் கோவப்படுறா. என்ன சொல்கிறான்னா அவன் வந்து முற்றத்தில் வந்து நின்றுட்டு இருக்கோம், நீ இன்னும் ஏந்துக்கலையே அப்படின்னு கோவப்படுறா. கோவப்பட்டு சொல்லிட்டு இருக்கா, கதவு மூடி இருக்கு. மூடினோடனே ஒரு செகண்ட் யோசிக்கிறான், ஒரு செகண்ட் நிற்கிறா இல்லையா. நின்று ஒன்றுன்னா
யோசனை வருது. யோசனை வந்துன்னு என்ன இருந்தா புத்தி வருது. புத்தி வந்துன்னு தெளிவு வருது. தெளிவு வந்துன்னு என்ன, நம்ம எதுக்கு வந்திருக்கோம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணா, ஏதோ ஒரு காரியத்துக்கு போவா, எவனா ஒருத்தர் குறுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவான். பண்ண உடனே என்னன்னா காரியத்தை விட்டுருவா. கோவத்தில் என்ன பண்ணாது, கோவம் வரக்கூடாதுன்றது அதுக்கு தான். நமக்கு எது யாருன்னா கோவம் தான். அப்படின்னா கோவம் தான். அது அந்த கோவம் முதல்ல பாதிக்கிறது நம்மளை தான். அந்த இருக்கிற காரியத்தை விட்டுருவோம். அவனை திட்டுறது, மற்றவாக்கிட்ட போயிட்டு பார்த்து எப்படிலாம் பண்ணுறான் பார்த்தியா, நான் அன்றைக்கே சொன்னால இந்த மாதிரி தான் அப்படின்னு மற்ற பக்கம் போயிடுவா. இந்த காரியம் விட்டு போயிடும். பண்ண வேண்டிய காரியம் அப்படியே இருந்துருக்கும். இல்லை அது வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, அது பண்ணக்கூடாதுண்டா. இவன் என்ன பண்ணுறான், நாம் வந்த காரியம் என்ன, நம்ம நோன்பு நோக்கிறோம், அதுக்கு பெண்களை கூப்பிட்டு போனோம், அதுக்கு இவ்வளவு வரணும், வந்தாகணும். அப்போ இவ்வளோ கூட்டியிருந்தா நம்ம போனோம். அப்புறம் யோசிச்சா, நின் முற்றம் புகுந்துன்னு கோவமாக வந்து நின்றதுக்கப்புறம் கவு சாத்தினா ஒரு செகண்ட் யோசிச்சா, அடாடா அது இல்லை, நம்ம வந்த காரியம் வேறு என்னது, எம்பெருமான செய்திக்கு வரணும். அதனால் நீ முற்றம் புகுந்து அப்படின்னா ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு முகில்வண்ணன் பேர்பாட அப்படின்னா நம்ம எதுக்கு வந்திருக்கோம், அடடா இவ கூட சண்டை போடுறதுக்காக வந்திருக்கோம், இவ்வளோ கூட்டுன்னு போகிறதுக்காக வந்திருக்கோம், நம்ம வந்த காரியத்தை விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால் திருப்பி தெளிவாக என்ன பண்ணால் முகில்வண்ணன் பேர்பாட. ஆனால் எம்பெருமான் நாமங்கள் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே தெளிவு இருக்கும். எங்கெங்கெல்லாம் தெளிவு இருக்கோ அங்கே எம்பெருமான் நாமம் இருக்கும். விஷய விசேஷனம், விஷயம் விசேஷனம் என்னதுன்னா தெளிவு இருக்கிற இடத்துல நேற்று பாசத்தில் பாரு, தெளிவாய் வந்து திறவேலர் எம்பாவை. ஏன்னா நீ தெளிவானா தான் உனக்கு சம்பிரதாயம் புரியும். சம்பிரதாயம் புரிஞ்சால் தான் எம்பெருமான தேடுவேன். எம்பெருமான தேடினா தான் எம்பெருமானிட்ட போவேன். அதனால் இந்த தெளிவு எங்கே கொண்டு போய் சேர்க்குது. அதனால வந்து நின்னா ஒரு விஷயம் யோசிச்சா என்னடா அப்படின்னா, இல்லை முகில்வண்ணன் பேர்பாட. ஒரு செகண்ட் யோசிச்சோன்னு என்ன ஆச்சு, நம்ம இதுதான் வேணும். அதான் நாங்கள் மேக்ஸிமம் உபன்யாசகர்லாம் பண்ணுவோம். கதை சொல்லிட்டு எங்கேயோ போயிடுவோம். திடீர்னு ஒரு செகண்ட் நின்றுவோம். நம்ம எந்த பாசுரத்தில் எந்த லைனில் இருக்கோம், அப்பப்பா இந்த லைனில் இருக்கோம்ல அப்படின்னு திருப்பி வந்துடணும். அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சால் ஜாப் சொல்லுவோம், வேறு ஏதாவது கதை சொல்லிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திருப்பி என்ன அதே இடத்துக்கு வந்துடணும். ஏன்னா அதுபோல் ஆண்டாள் இது நம்ம எதுக்கு வந்திருக்கோம், இந்த இது தான். இதெல்லாம் நாங்கள் எங்கே நாங்களாக சொல்ல, ஆண்டாள் பாசுரம்னு சொல்கிறதுனால ஆண்டாள் பண்ணுறது தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நான் கோவப்பட்டு என்ன பண்ணுறேன்னா தகவல் நம்ம இவ்வளோ கோச்சின்ட்டா. பர்பஸ் என்னது, நோன்பு. கோச்சிக்கிறது தேவையில்லாது. அப்புறம் யோசிச்சா இது தேவையில்லை, நமக்கு தேவையானதுன்னு திருப்பி இந்த பக்கம் வந்துட்டா என்ன பண்ணா, முகில் வண்ணன் பேர்பாட. இந்த முகில் வண்ணனுக்கானே இவனுடைய பேர்பாட வேண்டும். அதனால தான் எல்லா பாசுரங்களையும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விசேஷம், இந்த திருப்பாவினுடைய விசேஷம் என்னன்னா நாம சங்கீர்த்தனை. திரும்ப திரும்ப எல்லா பாசுரம் நான் சொல்லக்கூடியது இந்த நாம சங்கீர்த்தனைன்றது ரொம்ப விசேஷம். எம்பெருமானுடைய திருவடியை பாடி, எம்பெருமானுடைய நாமாக்களை பாடி, எம்பெருமானுடைய புகழை பாடின்னு எல்லாம் பாடிண்டே இருக்கோம். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்கின்றது தான் இந்த ஆண்டாள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விசேஷம். அதனால தான் எல்லா பாசுரத்தையும் பாடி இவன் நாமாக்களை பாடி அவன் நாமாக்களை பாடின்னு எல்லாம் பாடி அப்படிப்பட்ட இந்த முகில்வண்ணன் பேர் பாடின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறா. முகில்வண்ணன் பேர் பாடி நாம் என்ன பண்ண வேண்டும், நம்ம இது பண்ணோம், நோம்புக்குன்னு வந்திருக்கோம், அந்த நோம்பு பண்ண வேண்டும். அதுக்கு நீ என்ன பண்ணாதே, சிற்றாதே பேசாதே. நீ எப்படி தூங்கிட்டு இருக்க, நான் தான் சொன்னேன் காத்தால ஏப்பினுவா எழுந்துட்டா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டாக ஆரவாலாம் எழுந்துக்கல, கஷ்டப்பட்டு எழுந்துட்டுருக்காளா. என்ன சிற்றாதே பேச்சே இல்லை. அனந்தலோ செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ அப்படின்னு திட்டுற அளவுக்கு தூங்கிட்டு இருக்கா. போக போக இங்கே விழுந்து திட்டு இருக்கா. என்ன சிற்றாதே பேசாதே அப்படின்றா. நீ ஒரு வார்த்தை பேசலை, சரி ஒரு சலனமே இல்லை, படுத்தா அப்படியே படுத்த பொசிஷன்லேயே தூங்குவா சில பேர். அது போல் நீ என்ன படுத்த பொசிஷன்லேயே இருக்கா. என்ன பொசிஷன்னா பெருமாளை ஆலிங்கனம் பண்ண பொசிஷன். அதை விட்டுருவாளா யாராவது, எம்பெருமான் வரான் ஆலிங்கனம் பண்ணிக்கோன்றான், பண்ணிக்கிறோம். உடுனா கூட அவன் உடுன்னு சொன்னா கூட நம்ம விட போகிறதில்ல. அப்படிப்பட்டவர்கள் நாம் யாருன்னா எம்பெருமானுடைய கோஷ்டி. அப்போ என்ன பண்ணா, இவன் படுத்துட்டு இருக்கும் போதே நல்லா சொகுசாக கட்டிப்பிடிச்சுன்னு படுத்துருக்கா யார கிருஷ்ணனை. அப்போ அவள் ஏந்துப்பாளோ என்னன்னா, இவ கிருஷ்ணானுபவத்தில் படுத்துட்டுருக்கா. ஆல்ரெடி 1 மணி வரைக்கும் ராசக்கிரீட டைரக்ட் ரிலே முடிஞ்சு ஆத்துக்கு வந்ததுன்னே ஆன்லைன் ரிலே. உங்களுக்கு புரியா மாதிரி, இந்த ஜென்ரேஷன் புரியா மாதிரி. இத்தனை நாள் வரைக்கும் லைவ் முடிஞ்சு ஆத்துக்கு வந்தாச்சு. இப்போ ஆன்லைன் கான்வர்சேஷன், ஆன்லைன் ராசக்கிரீடை. எதை நான் படுத்து தூங்கிட்டு கனவுல கண்டுட்டு இருக்கா, கனவுல எம்பெருமான கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இதுதான் விசேஷம். அதனால் இவ ஏந்துக்கல, சிற்றாதே இவ ஏன் ஏந்துக்கலாம், அந்த அனுபவத்துக்குள்ளே போய் நல்லா ஆழ்ந்து அந்த எம்பெருமான அனுபவிச்சுட்டு இருக்கா. அப்போ தட்டினா எப்படி ஏந்துக்க மாட்டேன். அப்போ இது விசேஷனமாக சொல்கிறா. என்னன்னா சிற்றாதே பேசாதே, நீ இப்படி இருக்கலாமா, இருக்கக்கூடாது. நீ யார், செல்வ பெண்டாட்டி. நீ சாதாரண பொண்ணா, செல்வ எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய செல்லமாக இருக்கக்கூடிய ஒருத்தினி. நீ கதை சொல்ல ரெண்டு திட்டுனே கோச்சு நீ வராமல் போயிட்டு போகிறாளோன்னு என்ன சின்னதாக ஒரு சால் ஜாப். என்ன அப்படின்னா சிற்றாதே பேசாதே இருக்கே அப்படின்னு திட்டாமல் செல்வ பெண்டாட்டி. பதில் இல்லாமல் இருக்கக்கூடிய இப்படி இல்லாமல் இருக்கக்கூடாது. நீ செல்ல பெண்டாட்டி, சாதாரணமாக இல்லை, செல்ல பெண்டாட்டி அப்படின்னா பெண்டாட்டி அப்படின்னா பெண் பிள்ளைன்னு அர்த்தம். ஓகே, இல்லை எம்பெருமானோட பெண்டாட்டினே வச்சுக்கோங்க, அதுவும் தோக்கம் கிடையாது. ஏன்னா அவன் தான் புருஷன், மற்றவர்களாம் ஸ்திரீன்னு சொல்லிட்டோம். நம்ம எல்லாருக்குமே அவன் தான் புருஷன், புருஷனும் அவன் தான், புருஷார்த்தமும் அவன் தான் இல்லையா.
அப்போ அவன் என்னன்னா அவன் தான் புருஷன். அப்போ அவனுக்கு உண்டான பெண்டாட்டி, அவனுக்கு உண்டான பெண் நான் ஸ்ரீகாரியம் தான். நம்ம எல்லாரும் ஸ்ரீகோஷ்டி தான். நான் நீ பெண்ணுன்னு இல்லை, எல்லாருமே ஸ்ரீகோஷ்டி. இந்த ஸ்ரீகோஷ்டி ஆனதுனால நான் உன் பொண்டாட்டி, இன்க்ளூடிங் இந்த தூங்கிட்டு இருக்கிற பொண்ணு. அதனால் நீ செல்ல பெண்டாட்டி. அதாவது சாதாரண பெண்ணில் செல்ல பெண்டாட்டி. அண்ணா செல்வ பெண்டாட்டி 2 செல்லமாக இருக்கக்கூடியவன் மட்டும் இல்லை, செல்வ பெண்டாட்டின்னா கிருஷ்ணாவை போது அனுபவிச்சிருக்கேன். நாங்கள் வெளில நின்று பனி மழையில் உட்காந்துட்டு இருக்கோம், கிருஷ்ணா நாராயணன் பேரை தான் சொல்லிட்டு இருக்கோம், நீ அவனை கட்டிப்பிடிச்சி தூங்கிட்டு இருக்கிய. அப்போ நீ என்ன செல்வ பெண்டாட்டி, நல்ல பெரும் செல்வமே உன் கூடயே படுத்துட்டு இருக்கே அப்படின்றது செல்வ பெண்டாட்டி. அப்படி ஒரு உத்தேசமாக சொல்லி செல்வ பெண்டாட்டி நீ எற்றை குரங்கும் பொருள். நீ இப்படி தூங்கிட்டு இருக்கிறது, இப்படி இந்த மாதிரி தீர்க்கமாக தூங்கிடுறதுக்கான பொருள் என்ன? நம்ம சாதாரணமாக வச்சோம் ரொம்ப நேரம், ஒரு 2 மணி நேரம் 3 மாதம் எக்ஸ்ட்ராவாக தூங்கியிருந்தா அதனால் என்ன லாபம் அப்படின்னா சோம்பேறித்தனத்தோட நம்ம லாபமே கிடையாது. சோம்பேறித்தனம் நஷ்டம். இதனால் நமக்கு என்ன பொருள், பிரயோஜனம் என்ன? பொருள்னா பிரயோஜனம். இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம பிரயோஜனமாக பண்ணக்கூடிய காரியம் என்னது? நோம்பு நோக்க போகிறோம், கிருஷ்ணன்கிட்ட போக போகிறோம், பறைன்னு சொல்லக்கூடிய வாத்தியங்கள், தோரணமே விதானமேன்னு சொல்லக்கூடிய எல்லாமே வாங்க போகிறோம். வாங்கி என்ன பண்ணுறோம்னா அவனையே நாம சங்கீர்த்தனம் பண்ணி அவனையே தொழுது அவனிடத்துலேயே போய் சேர போகிறோம். அது பிரயோஜனம். இது என்ன தூங்கிட்டு இருக்குது பிரயோஜனம் அப்படின்னா அந்த பிரயோஜனத்தை இதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. தூங்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னா அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடிய நம்மளால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இவை எழுப்புறது நம்மளை என்னன்னு எழுப்புறானா அஜ்ஞானத்தில் இருக்கணும். லோகமாயின்னு சொல்லக்கூடிய மாயாலோகத்தில் இருக்கும். எல்லாமே அந்த கலியுகத்தில் என்ன பண்ணோம்னா தமோ குணம் வசந்து இருக்கும். கலியுக ஆரம்பத்தில் ரஜோகுணமும் தமோகுணமும் கலந்துருக்கும். அது போக போகனா ரஜோகுணமும் போயிட்டு, ரஜோகுணம்னா அப்படி கொஞ்சம் சுறுசுறுப்பு இருக்கும். தமோ குணத்தில் போயிடும். தமோ குணத்தில் எது கரெக்டோ அதை தப்பாக புரிஞ்சுட்டுவோம், எது தப்போ அது கரெக்டாக புரிஞ்சுட்டு இருக்கோம். பல இடங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்னா பேசுவோம், ஏதோ ஒன்று சொல்லுவா, தப்பாக புரிஞ்சுன்னு திட்டிட்டு வந்துடுவோம். ஆற்றுக்கு வந்தோடனே நமக்கு புரிஞ்சிடும். கொஞ்சம் தெளிவு வந்த நிதானமாக வந்ததுக்கப்புறம் யோசிப்போம், இல்லையா அவன் அந்த மாதிரி சொல்லலை, பட் நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டோமோ. திரும்பி மன்னிப்பு கூட கேட்க மாட்டோம். மன்னிப்பு கேட்டால் அவன் சரியாயிடும். திரும்பி அவன் வந்து பேசுவான், திரும்பி நம்ம போய் பேசுவோம். அதாவது ஈகோ இடிக்கும். என்ன ஆகணும், தமோ குணம் அதை பார்த்தாலும் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னா என்ன ஆகணும், அது நமக்கு பந்தத்தை விட்டு கொடுத்துரும். பந்தம் விட்டு போகிறதுன்றது ஒரு செகண்ட், அந்த பந்தத்தை சேர்த்துக்கிறதுன்றது அனுதினம். அவ்வளோதான் விஷயம். அப்படியான நீ பண்ணக்கூடிய இந்த பொருள் இதனால் என்ன பிரயோஜனம்? இது பிரயோஜனமே இல்லை. எது இந்த லௌகீகம் சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு பிரயோஜனப்படாது. எப்போ இங்கே பூ உலகத்துலேயும் பிரயோஜனப்படாது, மோட்சத்துக்கும் பிரயோஜனப்படாது. இப்போ ஒரு பிரயோஜனமே இல்லாத காரியம் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம், நித்தியம் பண்ணிட்டு இருக்கோம். பிரயோஜனம் இல்லாம காரியம் எல்லாம் மொபைல் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, ரீல்ஸு என்ன பண்ணுறோம்? ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் குறைஞ்சபட்சம், 3 மணி நேரம் குறைஞ்சபட்சம் அந்த மொபைல் நோண்டுறோமா? நமக்கு நல்லா தெரியும். ஒரு செகண்ட் யோசிப்போம், இந்த மொபைல் 3 மணி நேரம் நோண்டிட்டு இருக்குமே, இதை இத்தனை ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்குமே. இதில் என்ன நான் பார்த்துட்டு இருக்கோம்னா, ஒரு நிமிஷம், இந்த ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்னா இந்த ரீல்ஸ் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணோம்னா 1 மணி நேரம் ஓடிவிடும். டிவி ஏதாவது படம் பார்க்குறோன்னா படம் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடிப்போம். ஸோ அது வியக்தம். இப்போ அதுக்குண்டான பதில் என்ன பண்ணலான்னா திருப்பாவையில் ஒரு பாசனம், நாச்சியார் திருமலையில் ஒரு பாசனம், இல்லை பெரியாழ்வார் திருமலையில் ஒரு பாசனம், இது போல் ஏதோ ஒன்று, இல்லை ஒரு ஸ்தோத்திர பாடம், ஏதோ ஒன்று நமக்கு என்ன புரியுமோ எடுத்து வச்சுருக்கலாம்ல. அது என்ன கொடுக்கும் நமக்குன்னா இந்த உலகத்தில் தேவையானது கொடுக்கும். இந்த உலகத்தை தாண்டி நாம் போகக்கூடிய இடத்துக்கும் அது வழிவகுக்கும். அது நேராக கொண்டு போய் நம்ம மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ அதை பண்ணுறது தானே விசேஷம். அப்படி பண்ணாமல் இருக்கக்கூடிய நம்ம ஜீவாத்மா சொல்கிறா, நீ பிரயோஜனமாக என்ன பண்ணுற? எதுவும் பண்ணாத, கஷ்டம் கூட பட வேண்டாம். கலியுகத்தில் கலவு சங்கீர்த்த கேசனம், நான் கலி சாது அப்படின்றாளா. இருக்கிற 4 யுகத்திலேயே சாதுவானது கலியாம். யாராவது நம்ம நம்புவோமா? சொன்னால் இருக்கிறதுலேயே மோசமானது கலியுகம் சுவாமி. கலிபுருஷன் வந்துட்டான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எல்லாமே மாறி போச்சு. சத்துவகுணம் தமோ குணம் கூட குறைஞ்சி போச்சு. சத்துவகுணம் ரஜோகுணம் கூட குறைஞ்சி போச்சு, தமோ குணம் மட்டும்தான் இருக்குது இந்த கலியுகத்தில். அப்போது இது நமக்கு என்ன பண்ணோம்னா நமக்கு பாதகமாக இருக்கக்கூடியது. அந்த பாதகத்திலே நம்ம வெளியில் வரக்கூடியது ஒன்றே ஒன்று, நாம சங்கீர்த்தனம். அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணோன்னா நாராயணா, கேசவா, மாதவா, கோவிந்தான்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னா கிருத்தயுகத்தில் நான் ஒரு யாகம் பண்ணால் எனக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமோ, என்ன பலன் கிடைக்குமோ, அந்த பலன் கலியுகத்தில் நாராயணான்னு சொன்னால் கிடைக்குது. இதை விட வேற என்ன ஏற்றம் வேணும்? ஒரு பாமரன், ஒரு பிராமணன். பிராமணன் காத்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணும், மொத்த அனுஷ்டானங்கள் பண்ணும், நித்திய நைமித்திய எல்லா கர்மங்களும் பண்ணும், பித்ரு எல்லா கர்மங்களும் பண்ணும். எல்லாம் முடிச்சு சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணி சாப்பிட்டு படுத்துக்கணும். இது பண்ணால் அவனுக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமோ, ஒரு பாமரன் காத்தால எழுந்து நாராயணான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து படுத்துக்கும் போது நாராயணான்னு சொல்லி படுத்துன்றான், அவனுக்கும் அதே பலன் கிடைக்கும். அப்போ எந்த அளவுக்கு பாருங்க, நமக்கு பெருமாள் இறங்கி வரான்னு பார்க்குறோம். இந்த ஏகாதசி விரதம்
இன்னைக்கு ஏகாதசினா அதுவும் சொல்லிடுறேன். ஏகாதசி விரதம் பெருமாள் என்ன சொல்கிறான்னா, இருக்கிறதுலையே விரதம்னு சொன்னால் அது ஏகாதசி விரதம் தான். நான் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அமாவாசை மாச பருப்பு இந்த மாதிரி இல்லை என்னெல்லாம் வச்சு கிருத்திகை அதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாமே காமியார்த்தம். இதுக்காக நான் பண்ணுறேன்னு சொல்லுறது, எம்பெருமானுக்காக நான் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய ஒரே விரதம் அது ஏகாதசி விரதம். அந்த ஏகாதசி விரதத்தில் என்ன நிர்ஜலமாக இருக்கணும். காத்தால் கூட ஒருத்தர் வந்து பேசிட்டு போனான், நான் நிர்ஜலமாக இருக்கேன் சுவாமி, தீர்த்தம் கூட சாப்பிட மாட்டேன், ரொம்ப விசேஷம். அப்படி ரொம்ப முடியலன்னா தீர்த்தம் சாப்பிட்டுருப்பேன் சொன்னான், விசேஷம் இல்லையா. நிர்ஜலமாக இருன்ற பெருமாள், முடியலையா தீர்த்தம் சாப்பிட்டுன்ற, முடியலையா பால் சாப்பிடு, முடியலையா பழம் சாப்பிடு, முடியலையா பலகாரம் சாப்பிடு, முடியலையா பல ஆகாரம் சாப்பிடு, ஆனால் ஒரு 10 சாப்பிடக்கூடாது, அது விசேஷம். அப்போ என்ன சொல்கிறேன், இறங்கி வந்துடான். ஒன்றால் இது முடியலையா இது பண்ணு, இது முடியலையா இது பண்ணு, இது முடியலையா இது பண்ணு. கர்மயோகங்களால் நம்மளால் பண்ண முடியாது, கலியுகத்தில் உனக்கு பண்ணுறதுக்கு அது உண்டான தெம்பு கிடையாது, சரணாகதி பண்ணிட்டான். நமக்காக பெருமாள் இறங்கி வரான். இவனை என்ன சொல்லி வேணால் நம்மக்கிட்ட கூட்டுக்கணும்னு பார்க்குறாங்க. அதனால் ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லையா, ஏதோ ஒன்று பண்ணால் தானே கூட்டுக்க முடியும். ஏதோ ஒன்று பண்ணி என்ன பண்ண நாம சங்கீர்த்தனம் சொல்லுன்றான். அந்த நாம சங்கீர்த்தனம் தான் இந்த சொல்கிறேன். என்னென்னா இது பிரயோஜனப்படக்கூடிய விசேஷம் நாம சங்கீர்த்தனம். பிரயோஜனம் இல்லாமல், பொருள் இல்லாமல் நீ பண்ணக்கூடிய காரியங்கள், சினிமா ட்ராமா, ஊரை சுற்றுறது, அங்கே போகிறது, இங்கே வருது, இவங்க கூட சண்டை போகிறது, அங்கே வருது, இதெல்லாம் நமக்கு வேண்டாம், சர்ச்சையே வேண்டாம். எல்லாத்தையும் உரமாக ஒதுக்கிடு. உனக்கு என்ன நாம சங்கீர்த்தனம் சொல்லிட்டு நிர்மாதமாக இரு. அது அமைதியான ஒரு பாதை. இது ரஜோ தமோ குணங்கள் இல்லாத பாதை, அமைதியான ஒரு பாதை. இந்த பாதை என்ன பண்ணுன்னா நம்மளை சுகமாக இருக்க வைக்கும், சுகமான இடத்துக்கு கொண்டு போகும். அப்படிப்பட்ட பொருள் இருக்கக்கூடிய விஷயமா பண்ணுன்ற அந்த பாசத்தில் ஆண்டால் என்ன சொல்றேன்னா, எற்றைக்கும் உறங்கும் பொருள் ஏலோ. நீ தூங்கிக்கிறதுனால, இந்த அஜ்ஞானத்தில் இருக்கிறதுனால உனக்கு ஒன்றும் அடைய போகிறது இல்லை. திரும்பவும் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம்னு திரும்ப திரும்ப பூமியில் பிறந்துட்டே தான் இருக்கலாம். ஆடா மாடா நாயா பேயா பன்னியா எது வேணால் பறந்துருக்கலாம், புழு பூச்சியாக கூட பறந்துட்டுருக்கலாம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் தாண்டி திருப்பி நீ இப்போ மனுஷனாக பிறந்திருக்க, இப்பயும் நீ பண்ணலாம். திருப்பியும் புழு பூச்சியாக பிறந்து அதுக்கப்புறம் திருப்பி ஒரு காலத்தில் இந்த பார்த்தோம், நாரதர் வந்து ஒரு புழு காதில் போய் நாராயணான்னா அது புழு செத்து போச்சு பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் அது பசு கண்ணுக்குட்டியாக பறக்கிறது. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறது, ராஜாவாக பறக்கிறது. அந்த நாராயணனுடைய நாமம் என்ன பண்ணுறதுன்னா, ஒரு புழுவை பசுவாக்கிட்டு, அந்த பசுவை ராஜகுமாரன் ஆக்கிட்டு இல்லையா. அந்த ஜீவாத்மாவுக்கு எப்பேற்பட்ட ஒரு உசந்து வந்தது. இப்படியாக நம்ம ஒவ்வொரு படியாக தாண்டி நம்ம ஒரு மனுஷன் ரூபத்துக்கு வந்து அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிதுன்னுவோம். அதை நான் கண்டினியூ பண்ணும்போது என்னோட வருஷம் அரிது அரிது மானிடராக பிறப்பது, அதிலும் எம்பெருமானாரோட திருவடியாய் பிறப்பது அரிது. நம்ம மனுஷனாக பிறந்துட்டோம், எம்பெருமான் இவன்னு தெரிஞ்சுது, அவன் காலில் உழணும்னு தெரிஞ்சுது, அந்த காலில் ஊழ்ந்து சரணாகதி பண்ணணுன்றது எவ்வளோ பெரிய. எத்தனை பேர் பண்ணுறான். ஒருத்தர் கேட்டாராம், இப்படி எல்லாருமே வந்து சரணாகதி பண்ணிவிட்டு எல்லாருமே வைகுண்டத்துக்கு போயிட்டான்னா பூமியில் யார் சுவாமி இருப்பா அப்படின்னாராம். அதுக்கு பூமி யார் இருப்பா அப்படின்னாராம். அது நடக்காதுடா, ஏன்னா எல்லாருமே அஜ்ஞானத்தில் இருக்கா. அவளோட சுக்ருத்தம் எப்படின்னா 80 லட்சம் ஜென்மாக்கள் முடிச்சுட்டு வந்து ஒரு மனுஷ பிறவை பிறகுறான். அந்த மனுஷ ஜென்மத்திலேயே என்ன பண்ணுறான்னா, எந்த அளவுக்கு உனக்கு சுக்ருத்தம் இருந்தால் எம்பெருமான் இவன் திருவடியில் இருந்தால் நமக்கு மோட்சம் கிடைக்கும் தெரிஞ்சு போகிறது எத்தனை பேர் போகிறா. அது ஸ்வல்பம். அதனால் கவலைப்படாத, பூமியில் இருந்துகிட்டே இருப்பா. வைகுண்டத்தில் கம்மியாக தான் இருப்பா, பூலோகத்தில் நிறைய பேர் இருப்பா, கவலைப்படாதன்ட்டாரான் சொல்லக்கூடியவர். அதனால் இந்த பிரயோஜனப்படக்கூடிய பொருள் என்னவோ அதை செய்ய வேண்டும். நீ தூங்குறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது, தூங்காத. அஜ்ஞானத்தில் நீ இல்லாமல் ஞானத்தை பெற்று, ஒரு ஆச்சாரனை பெற்று, அதனுடன் ஞானத்தை பெற்று, அந்த ஞானத்தினால் எம்பெருமானுடைய கட்டாட்சத்தை பெற்று எம்பெருமான இடத்துல போய் சேரணுன்றதை இந்த பாசத்தை சொல்கிறா. தூங்கி கொண்டிருக்கிற இந்த பெண்ணை எழுப்புகிறாள். என்ன சொன்னா, கற்று கறவைகள் பல கறந்து. இப்படிப்பட்ட ஏற்றமாக இருக்கக்கூடிய ஒரு பிறவியிலே இருக்கக்கூடிய நீ, நம்ம என்ன நம்மளுடைய பிறவி நமக்கு என்னன்னா இது போல இருக்கக்கூடிய பிறவிக்கு நாம மனுஷனாக பிறந்திருக்கிற நாம இந்த எம்பெருமான் முகில்வண்ணன் சொல்லக்கூடிய இவனுடைய பேர் பாடி நாம மோட்சத்தை அடையணும்னு இந்த பாசத்தை சொல்ல. அடுத்த பாசத்தினாலே இதே பசுமாடை பற்றியும் சொல்லி, அதே மாதிரி நற்செல்வன் தேங்காய். இவள் யாருன்னா, அது அடுத்து எப்போ ஒரு பெண் பிள்ளையானா இவர் நற்செல்வனோட தாங்க. அந்த செல்வம் என்னான்னு பாடி அதில் மனத்துக்கினியானை பற்றி சொல்ல. அந்த மனத்துக்கினியானவன் யார், அவனுக்கு என்ன இருக்கிறது, அவனோட ஏற்றம் என்னான்னு அடுத்த பாசுரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ அமிர்தவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ ஹரிதவாரண பரபிரம்மணே நமः. அஸ்மத் குருப்யோ நமः. அஸ்மத் சர்வகுருப்யோ நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் தாசரதே மகாகுரவே நமः.